வணக்கம், வணக்கம். வந்துட்டீங்க உள்ள. வணக்கம் ஐயா. என்னய்யா அதே வணக்கத்துல சொல்றீங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இத எப்படி ஆரம்பிக்கலாம்னா, நம்ம வந்து இத எத பார்த்து வந்து நம்ம பண்ணோம், இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இருக்கு. அத நீங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க இன்ஸ்பிரேஷன்றது நம்ம எத பார்த்து இன்ஸ்பயர் ஆனோமோ அத பத்தி போய் சொல்லலாமா? இல்ல எப்படி? அத வந்து நீங்க அது சொல்லலாம். நம்ம நம்ம யாருன்னு தெரிய வேணாம். அவங்களும் யாருன்னு தெரியாது. அதனால அவங்க ம். எல்லாம் யாருன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. ஆ, நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் வந்து இப்ப அயல்நாட்டுல இருக்கான். ஸ்டேட்ஸ்ல இருக்கான். ஸோ அவன் ஆ, தான் வந்து ஃபர்ஸ்ட்டு "இப்படி ஒண்ணு இருக்கு மாமா, இத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டான். ஆ, சரி நாம்பளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2, 3 எபிசோட் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஆ, பார்த்துட்டு ஓகே இந்த டாபிக் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டா பேசுறாங்க. அவங்களோட லைக் தாட்ஸ பேசுறாங்க அப்படின்றபோது, சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கும்மி வண்ணக்காவியங்கள் எஸ்விகே அப்படின்ற எஸ்விகேன்னு ஒரு சொல்லுங்க. பாட்காஸ்ட் ஆ, வந்து எஸ்விகேன்ற ஒரு பாட்காஸ்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ கேட்டு கேட்டு நான் ஒரு 5 சீசன் தாண்டுனேன். தாண்டும்போது தான் நம்ம ஒரு தடவ எங்கேயோ வெளில போயிட்டு இருந்தோம் கார்ல. நம்ம கூட இருக்க இல்ல, ஒரு இல்ல. தற்குறி ஃப்ரெண்டோட இல்ல, அந்த இல்ல. தற்குறி அதெல்லாம் ஃப்ரெண்டோட அதெல்லாம் சொல்ல வேணாம். நம்ம இல்ல கார்ல சொல்றேன் வந்து ஜென்ரலா. இல்ல, இல்ல. அத இருங்க நான் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. அதாவது நம்ம ம், கார்ல போயிட்டுருந்தோம். கார்ல ம். போயிட்டுருக்கும்போது, அப்ப வந்து ஒருத்தரோட இதெல்லாம் நம்ம அதெல்லாம் வேணாம். எதுக்கு அதெல்லாம். நம்ம வந்து பிரைவேட்டா ஒருத்தரோட கதைய வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வந்து முன்னாடியே கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா வந்து இதுக்கு இவங்கள மாரியே ஒரு சில சேனல்லாம் வந்து இந்த மாரி பாட்காஸ்ட் ம், பண்ட்டுருக்காங்கன்னு சொல்லி, அவங்கள வச்சு அவங்க சொன்னத வச்சு ம், நான் இதெல்லாம் கேட்டுருக்கும்போது, இது ம், எனக்கு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கே ம், நமக்கு பார்க்கும்போது அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்தது. ம். அப்புறமா ஆமா. வந்து நான் ஒரு 2, 3 சீசன்லாம் வந்து 2, 3 எபிசோட் ரேண்டமா கேட்டிருந்தேன். இப்ப எனக்கு புடிச்ச ஒரு சில எபிசோட்ஸ்லாம் நமக்கு புடிச்ச டாபிக்ல கவர் பண்ணும்போது, சினிமா ஆமா. பேஸ் பண்ணி வரதுலலாம் வந்து ஒரு முக்கியமாக முக்கியமாக சொல்லி ஒரு யூனிவர்ஸ் இரும்பு எல்லாம் வந்து பெண்மணி நல்லா சொல்லியிருந்தாங்கங்க. இரும்பு பெண்மணி அதெல்லாம் அப்படின்ற அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பேச வேணாம். அந்த அளவுக்குலாம் நாங்க இன்னும் வளரல. அதாவது எங்களோட இதுவே இல்ல. என்னன்னா, அ ம். எங்களுக்கு வந்து ஒரு வன்மத்த வந்து கக்கணும். ஆமா. அதாவது அது அந்த வன்மத்த கக்கறது வந்து நாங்க தான் கக்குறோம்னு தெரியாம கக்கணும். ம். அது தெரிஞ்சிருச்சுன்னா வந்து எப்படி சொல்றது? இந்த வன்மம் அதாவது வந்து இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும் இந்த வன்மம். எல்லாருக்குமே இருக்கும் தான். ஏதாவது விதத்துல உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும். அது எவன் எப்படி அடையாது. சொல்றது? சரி, ஓகே. அது ஏதோ கக்க போறோம் இப்ப நம்ம. அத நம்ம ம், எப்படி கக்குறோம்ன்றத பார்த்துக்கலாம். ம், இது வந்து அதான் இந்த மாரி ஒரு சில எபிசோட்ஸ்லாம் கேட்டு ம், நல்லா இருந்தது. அந்த டைம் பீயிங்ல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது, வேலை செய்யும்போது, குளிக்கும்பொழுது, கார் ஓட்டும்போது, பைக் ஓட்டும்போது, ட்ரிப் பண்ணும்போது, இப்போ வந்து இந்த மாரி டைம்லலாம் கேட்டுருக்கோம். அதாவது வந்து நான் வந்து நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு ஒரு பயணத்துல தான் அது கேட்கவே ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஓகே. கேட்டதே வந்து ஒரு ஒரு பெரிய நடிகரோட கதை. அந்த கதை எனக்கு அப்பயே தெரியும். இந்த ஆளு இப்படிதான் இருப்பாரு. எ- இந்த ஆள் என்னால கணிக்க முடியுது, என்னால கணிக்க முடியுது. அது வந்து அது ஒரு கதை நான் கேட்டேன் ஏன்னா வந்து அவரு வந்து ஒரு பெரிய ஒரு புள்ளியா இருந்து, அவரு ம், வந்து வாழ்க்கையில என்னென்னலாம் சந்திச்சாரு, ஆ, என்னென்ன டிராவல் பண்ணும்போது என்னென்ன ஆ, சில்மிஷத்தனத்தெல்லாம் பண்ணாருன்றத வந்து நல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆ, ஆ, ஆ. புரியுது. அது அதுல வந்து நான் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க இருக்குறாங்க. இவங்க எப்படி பேசுவாங்கன்ற ஒரு ஒரு ஃப்ளோ வந்து எனக்கு தெரியும். ஆனா ம், ம், அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு சில விஷயம் இந்த பேங்கிங் செக்டார பத்திலாம் கொஞ்சம் பேசுனாங்க. ம், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பேங்க்ல இருக்கிறவங்க வந்து அவரு எப்படி ஆ, ரியாக்ட் ஆனாரு, அவரு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாரு, ஆ, அப்புறமா வந்து லோன் வாங்குனவரு என்னென்ன அ ஆ, அந்த ஏதோ சொல்லுவாங்களே டெர்ம் அது. ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள எப்படி சந்திச்சாரு, அவர் அத எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்க கேட்க நான் அந்த படம் யூனிவர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். படம் யூனிவர்ஸ் எல்லாம் வந்து பத்தி ஆ, பேசும்போது, அதெல்லாம் கொஞ்சம் ம், நான் கேட்டேன். அதுல வந்து அவங்க ம், அவங்க வந்து அ அ டீப்பா வந்து யோசிச்சு, அதுல ம், இருக்க எல்லா பாயிண்ட்டையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா ம், வந்து டெய்லியுமே வந்து அ ம். அவங்க எபிசோட் போடும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஜாலியா தான் இருக்கும். ஆ, ஆ, அதாவது அதாவது இப்ப என்னோட மோட்டிவ் என்னன்னா, என்னால போய் ஆ, என் வன்மத்த கக்க முடியலங்க. சரி, ஓகே. கக்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. நான் கக்கிருவேன் ம், இதுக்கப்புறம். மனசுல ஒண்ணும் ஆ, வச்சுக்க மாட்டேன். அப்படின்றது தான் ஒரு ஒரு அப்ஜெக்டிவ். ஒரு ஆ, எய்ம்.
டு 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 எய்ம் அப்ஜெக்டிவ் டு கக்குதல் மை இன்னஸ் ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் மை டெய்லி ரொட்டீன் லைஃப். அதாவது வந்து நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்னோட இது. ஸோ அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் என்னன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் டு அவர்ஸ் அப்படின்னே வந்து டைட்டில் வச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஸோ சரி, இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியாச்சு. நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நடக்கிறத வந்து நான் வந்து பார்க்குறேன், என்னென்னலாம் பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். டெய்லி லைஃப்ல நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, இப்போ நீ கூட வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து வந்துட்டு இருக்கேன், வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து ஹார்ன் அடிச்சுட்டே வரும்போது ஆன்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து திடீர்னு சைட்ல பார்க்காம திடீர்னு ஏறிட்டாங்கன்னா நம்ம பிரேக் அடிச்சு நம்ம கீழே விழுந்துற மாதிரி ஒரு ஜக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து அந்த மூளையில வந்து போய் மண்டையில அடிச்சு அந்த ஆன்டியை திட்டலான்ற மாதிரி போகும். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம திட்டோம்னு வச்சுக்க, நான் பொம்பளை வரைக்கும் திட்டுறான் பாரு, எப்படி மேலே இங்கேயும் பாக்குறான் பாருன்னு சொல்லுவாளுங்க. இதுவே அவங்க நம்ம திட்டினோம்னா வந்து ஒரு சுத்தி இருக்கவங்க என்னங்க நீங்க ஒரு லேடிஸை போய் திட்டுறீங்க, அவளுக்கு வண்டியை ஓட்டவே தெரிலங்க, வண்டி ஓட்டாம வந்துட்டா அப்படின்னா நீங்க வந்து அவங்க டிகிரேட் பண்றீங்களா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. சுத்தி இருக்கவனுங்க கேட்பானுங்க. ஏன்னா அவனுக்கு வேற வேலை இது கிடையாது, வேலை எதுவும் கிடையாது. இது வந்து நான் வந்து டெய்லி ஒரு லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். அதாவது இது வந்து நான் இந்த மாதிரி நம்மளால பேச முடியலையே, நம்ம இன்ட்ரோவர்ட் டேஷாவே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எப்போ நினைச்சிருக்கோம்னா, ஒரு காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது வந்து நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு ரூட்ல போய் இந்த பஸ்ல ஏறி ஒரு ஸ்டாப்ல ஏறி இன்னொரு ஸ்டாப்ல நான் இறங்கும் போது எங்க கண்டக்டர் கிட்ட வந்து அப்போ ஒரு 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறேன். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கும் போது 7 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 3 ரூபாய் வந்து திருப்பி தருவேன்னு சொல்லுவாரு. நம்ம இறங்குற வரைக்கும் அவன் தருவானா இல்லையா, அவன் எடுத்துட்டு ஓடிடுவானா, அந்த 3 ரூபாய் வச்சு அவன் ஏதாச்சும் வீடு கட்டிடுவானா, வீடு எல்லாம் கட்ட மாட்டான். அந்த மாதிரி இது வந்து நான் அப்ப எப்படி யோசிச்சேன்னா வந்து நம்ம கிட்ட அந்த 3 ரூபாய் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குறானா 10 பேர்கிட்ட இருந்து வாங்கினா 30 ரூபா எவ்வளவு சம்பாதிப்பான், ஜாலியா இருப்பான் போர் அப்படின்ற மாதிரி. நம்மலாம் வந்து அப்போ ஒரு 50 ரூபா கிடைச்சா 10 ரூபா டிக்கெட் இருக்கும்போது 10 ரூபா டிக்கெட்ல போய் படம் பார்க்கலாம். இந்த சத்தியம்ல எல்லாம் வந்து காலையில 10 மணிக்கெல்லாம் படம் போடுறாங்கன்னா 6 மணிக்கெல்லாம் போய் நின்று 10 ரூபா டிக்கெட்டுக்கு கியூல நிக்கிற மாதிரி அது ஒரு சினாரியெல்லாம் வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா தனியா போய் பார்த்தாதான் வந்து ஒரு எப்படி சொல்றது நல்லா இருக்கும். கூட்டத்தை சேர்த்துட்டு போயிட்டு எல்லாரும் இந்த டைம்ல வருவோம்னு சொல்லி 10:45 ஷோக்கு வந்து 10:45 கிளம்புற கைஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு படத்துக்கு இது நம்ம ஒரு படத்துக்கு போய் நம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா வந்து அது நம்ம மலையாள படம் ஒண்ணு வந்திருக்கு. அது மலையாள படம்னா அந்த மாதிரி படமும் கிடையாது. படம் பேர் வந்து இருந்து இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது வந்து படம் வந்தது. இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை வந்து நம்மளது மாதிரியே இருக்குன்ற மாதிரி எல்லாம் ட்ரைலரை பார்த்து யோசிச்சேன். அப்புறம்னா நம்ம அளவுக்குலாம் இந்த கேரக்டர் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஷோ ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஷோவே போடல. அப்புறமா சனிக்கிழமை வந்து லாக்டவுன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நைட் ஷோ எல்லாம் கிடையாது. நம்ம 6 மணி ஷோ புக் பண்ணி போய் உக்காந்தா நம்ம கூட வந்து ஓகே ஃப்ரெண்ட் 1 அவர் இருக்காரு. மொத்தம் ஃப்ரெண்ட் 1 வந்து அவரு, ஃப்ரெண்ட் 2 இன்னொருத்தர். ஃப்ரெண்ட் 1 வந்து வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து படம் பைத்தியம்ன்றனால அவர் வந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட் 2 வந்து படத்துக்கு வருவாரா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா படம் இன்டர்வல்லாம் முடிஞ்சு அவனுக்கு பிரேக்கப் ஆகி அவன் ட்ரெயின் ஏறி ஊருக்கே போயிடுவான். அப்புறம்தான் இவரு டோரை திறந்து உள்ள வராரு, என்னங்க படம் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு. இல்ல அது வந்து ஓகே, இப்ப நான் வந்து 150 ரூபா 190 ரூபா டிக்கெட் கொடுத்து பாக்குறேன், பாதி படத்தை நான் பாக்கலன்ற வலி இருக்கும். ஆனா அவனுக்கு அந்த வலியும் இருக்காது. அவனுக்கு தேவை நான் தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ, நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க ஏன்டா கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி வந்தாரு. வந்துட்டு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் தான் யோசிச்சேன், எதுக்கு இந்த டேஷ் கூட எல்லாம் எதுக்கு சேர்ந்துக்கிட்டுன்ட்டு நம்ம தனியாவே படத்துக்கு போவோம். நமக்கு படம் தான் முக்கியம்.
எப்படி இவன் சோம்பேறியா தான் இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லா, கடைசி வரைக்கும் வரமாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டா கூட நம்ம எங்கேயோ போலான்ட்டு பிளான் போட்டு அந்த ஃப்ரெண்டு 2 வந்து வராமலே போயிட்டாரு. ஆமா, எதுக்குன்னா பைக் ஓட்டினா பின்னாடி உட்காந்தா வலிக்கும் அப்படின்ற வடக்கு சலிக்கும் அப்படின்னாரு. அந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் டெக்கோரம் எனக்கு வன்ம ஆரம்பிக்குது இப்பதான். பேசாம இருக்க முடியல. அவர் லைஃப் எல்லாம் நான் பேசினேன்னா நான் வந்து வாழ்க்கையோட போடலாம்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கைய வந்து புக்லாம் இல்ல படமா, அந்த அளவுக்கு எல்லாம் கண்டென்ட் இல்ல, புக் இல்ல, எபிசோடு, இன்னொரு எபிசோட் போடலாம். அவனுக்கு தனியா போடலாம். அதாவது அதான் நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து இன்ஸ்பயர் அவங்க நம்ம எஸ்விக்கே இன்ஸ்பயர் பண்ணி வந்ததுனால அவங்கள அந்த ஃபார்மட்ல தான் நம்ம இருப்போம். ஏன்னா வந்து இன்ஸ்பிரேஷனும் அதுதான், நம்ம ஃப்ரீ டைம்ல உட்காந்து பேசணுன்றதுக்கு வந்து அவங்க தான் காரணமே. ஸோ வந்து அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவோ இல்லை நார்மலைஸாவோ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இந்த ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ரெண்டு 2 வந்து இப்படிதான் பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம காலையில ஒரு சில டைம்ல வந்து டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது சனிக்கிழமை போலாம்னா வெள்ளிக்கிழமை நைட்டு இவருக்கு குரூப்ல மெசேஜ் போடுவோம், வரீங்களா ஐயா அப்படின்றத வந்து இவர் எடுத்த உடனே முதலில் முந்திரி கொட்டைன்ற மாதிரி நான் வந்து விடுவேன் அப்படின்ட்டு போடுவார். அதாவது அப்புறமா வந்து இல்ல என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? இல்ல கண்ணி எரியுது. டேய் எதுக்குறா கண்ணி எரியுது? நான் நைட் ஷிஃப்ட் பாக்குறேன். சரி பாரு. இல்ல அதே நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் தானே முன்னாடி வரன்னு போட்டேன் அப்படின்னு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து கண்ணி எரியுது, வீட்டுக்கு போய் தூங்கணும், சனிக்கு வேணும்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கல அப்படின்றது. அது வந்து நமக்கு உள்ள ஏறோம்னா இவன் தான் நமக்கு டைம் சொல்றோம் அப்படின்ற மாதிரி. சரி வேணாம், இவன் வந்து வெறியெல்லாம் அவன் தான், நான் சாபம் விட்டுருவேன் அவனுக்குலாம். நான் சாபம் விட்டேன் போட்டுட்டு இருப்பான். அதாவது வந்து இவரு ஒரு கேட்டகரினா ஃப்ரெண்டு 1 அவர் வந்து அல்ட்ரா லெஜெண்ட். அவரு வந்து அவர் இல்ல, அவரை பத்திலாம் நான் பேச மாட்டேங்க. அவன் வெளியே போலான்னா அவன் கொஞ்சம் ஜாலியா கிளம்பிடுவான். நம்ம போலாம்டா, போலாம் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் வெறுப்பேத்துவான். இப்பறம் வந்துட்டேன், அதான் நான் வந்து வந்துட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு 2 புள்ள பெற்றுட்டு 2 பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பேசுற மாதிரி அதாவது 2 பேரும் ஒன்னா தான் இருந்தானுங்க ஒரு டைம் வரைக்கும். அவன் ஃப்ரெண்ட் ஒன்னா தான் இருந்தாங்க. ஒரு காலத்துல வந்து 2 பேரும் போயிட்டாருங்க. ஒண்ணு இவன் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையை இவன் கெடுத்துருவான், இல்ல அவன் யோசிப்பான் இவன் வேலை சொல்லிய கொள்றான், இவன் கூட எல்லாம் வேலை செஞ்சா வேலைக்கு வருது, நம்ம போய் நைட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டான். நைட் ஷிஃப்ட்னா நீ தவறா எடுத்துக்க கூடாது. நைட் ஷிஃப்ட்னா ஆபீஸ் ஒர்க் தான். அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. வேற எப்படி நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாங்க? வேற என்ன, ஸ்விக்கி பாயா ஓட்டிட்டு இருப்பாரு அவரு. அதுக்கும் வந்து வண்டி ஓட்டணும் ப்ரோ. வண்டி ஓட்டினா அவனுக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து அவர் வீடு வந்து நான் சொல்றேன் அவர் வீடு வந்து அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கூட கிடையாது. இல்ல மாத்திட்டாங்க. அதுக்கு இல்ல சொல்றேன், ஃபர்ஸ்ட் இருந்தத நான் சொல்றேன், இப்ப விட்டுரு. இப்ப மாத்திட்டாங்க. கேப் வருது, கேப்ல போவாரு. கேப்ல. ஓஹோ, அதுக்கே வலிக்குது. ரைட், அதுக்கு வலிக்குது ப்ரோ. அதாவது அவர் வந்து ஐயா எப்படி சொல்றது, ஐயா ப்ரோ ஐயா வருது ஐயா, அவர் வந்து அவர் அப்படிதான்ற மாதிரி அவரை நம்ம மாற்ற முடியாது. அவர் வந்து இன்னும் கொஞ்ச காலத்துல மாறிடுவார். மாறினதுக்கு அப்புறம் நம்ம வரும்போது நம்ம அதுக்குள்ள செத்து போயிடுவோம், நம்ம வீட இருக்க மாட்டோம். ஏன்னா மாறி எழுந்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம அதாவது அவருக்கு ஒரு கதை ஒண்ணு நடந்தது. நாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் லீவ் போட்டு அந்த ஒரு வேலைக்காக நாங்க வந்தோம். இவர் என்ன பண்ணாரு, வேலை முடிஞ்சிருச்சு, என்னடா பண்ண போற அடுத்து? என்ன அவ்வளோ, நான் நைட் ஷிஃப்ட் போறேன். நைட் ஷிஃப்ட் போறியா? டேய் நான் லீவ் போட்டேன்டா அப்படின்னா. சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நீ எங்கன்னா வெளில போவா? இல்ல எனக்கு புரியல. டேய் உனக்காக தான் நாங்க வந்தேன், நீங்களா லீவ் போட முடியும் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு, நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இது யாருன்னா முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும், அவனு அந்த பையன் இப்படி சொல்றான். அதாவது வந்து அந்த டைம்ல ஒரு முக்கியமான வேலைக்கு போய் அவர் வேலை பார்த்தாதான் அந்த ஃபைல் மூவ் ஆகி சிஇஓ கீழே போய் சிஇஓ அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ற மாதிரி பேசுவாரு. அவங்க நேர் போய் உட்காந்து ஓகே இப்போ அதை ஒரு ஃபைல் பண்ணமா பண்ணி முடிச்சாச்சு, சரி எப்போ 3 மணி ஆச்சு கிளம்பலான்ற மாதிரி
இருக்கிற ஒரு கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் டீக்ரேட்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கூட குப்பை கொட்டிருக்கேன் ஒரு ரொம்ப காலமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டுகளா குப்பை கொட்டிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கும் கூட இருக்கும் போதெல்லாம். என்ன திடீர்னு டெம்ப்டெல்லாம் ஆக மாட்டான். உனக்கு எக்ஸாம்ல எழுதுறா அப்படின்னா எழுதணுமா, என்ன எழுதணுமா, கை வலிக்குமா, இல்ல எனக்கு இது அப்ப நான் இன்னொரு ஒரு கவுண்டர் போட்டேன். அந்த கவுண்டர்ல நான் போட முடியாது, ஃபுல் ஏவா ஆயிடும் அந்த கவுண்டர் போட்டா. கை வலிக்குது எழுத முடியாது. அவரு நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணலாம் பண்ண முடியாது, இருக்கு கை வலிக்குது முட்டி வலிக்குதுன்ற மாதிரிலாம். அவர் வந்து அவர் அப்படியே இருந்தார். அவர் இப்போ கொஞ்சம் இப்ப கூட ரீசெண்டா இப்போ எல்லாரும் நாங்க 3 பேர் வந்தோம். ஃப்ரெண்ட் 1 மட்டும் அவர் வரல, ஃப்ரெண்ட் 2 வந்துட்டாரு. ஃப்ரெண்ட் 2 வந்துருவாரு. ஆனா ஃப்ரெண்ட் 2 வாங்குற அடியில வேற மாதிரி இருக்கும் வீட்டுல. பயங்கரமா வாங்குவாரு, நம்மள மாதிரியே வாங்குவாருன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கும். அதாவது வந்து அவரு வந்து அவருக்கு ஒரு கஷ்டம், அவரு நம்மள இல்ல இந்த மாதிரி ஓகே, அவருக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு கஷ்டம் இருந்தது லைஃப்ல, ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல, ஒரு 3 வருஷம். அதெல்லாம் இல்ல, அவன் கஷ்டம்லாம் இல்ல, அவனுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் இருந்தது. அதாவது நான் வந்து ஓப்பன் அப் பண்ணி, இல்லடா என் லைஃப் மாறிடுச்சு, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஆமாண்டா என் லைஃபும் மாறிடுச்சுடான்றான். ஏன்னா ஒரு சொல்லாம இருந்தேன்னா, கம்பெனிக்கு ஆள் இல்ல, அது கம்பெனிக்கு ஆள் இல்லையா? அதாவது நீ டீ குடிக்கிறதுக்கு வரனா உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்டு போறான், இல்ல டீயை உள்ள ஊத்தும் போது உனக்கு உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும்ன்ற மாதிரி எதனா பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்க வரோம் அப்படின்றதுக்காக தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். அதான் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்காக யாரும் டீ குடிக்க போறது இல்ல. ஆமா, தனியா போயிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஏரியால இருக்கும். ஒரு நாள் அதாவது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு மிட் பாயிண்ட் சந்திக்கிறோம். அந்த இடம் வந்து ஒரு அது நல்ல இடம் தான். அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் மெமரிஸ் இருக்கு, அதனால அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம். அப்படி வந்து ஒரு காலகட்டத்துல போயிட்டு இருக்கும் போது எல்லாரோட லைஃப்பும் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு. மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வேலைகள், அப்புறம் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நாங்க வந்து நடுவுல வந்து ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் போடும்போது எங்க போலான்ட்டு பிளான் பண்ணோம், காஞ்சனகிரி தானே, காஞ்சனகிரி தானே போலான்னு பிளான் பண்ணோம். அது வந்து அவன் வரேன்லாம் சொல்லி, அதுவும் காஞ்சனகிரி எதுக்குன்னா இவனுக்காக மட்டும் தான் அந்த காஞ்சனகிரி போகலாம்ன்றது ஐடியா. நானும் பைக் வண்டி காஞ்சனகிரி போனேன் அப்படின்னு போலான்ட்டு பிளான் பண்ணா, வரேன்னா கடைசியில வந்து 3 மணி இந்த மாதிரி. இப்ப நாளைக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் போது, இல்ல என்னால வர முடியல. சரி ஓகே எதுக்குறா அப்படின்றதுக்கு, இல்ல முடியல. சரி நம்ம ஃப்ரெண்ட் 2க்கு கால் பண்ணி கேட்டா, வரலாம் போலாம் நம்ம போலான்ட்டு நம்ம இடத்த மாத்தி வேற எங்கேயோ காஞ்சிபுரமோ எங்கேயோ போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் முடிவு பண்ணேன், இவன் வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் செட் ஆகாது போல. அவர் வந்து ஆனா அவர் வண்டி வச்சிருக்காரு, 1க்கு 2 வண்டி வச்சிருக்காரு, 1க்கு 2 3 வண்டி வச்சிருக்காரு. அவர் மாறிடுவார் எனக்கு தெரிஞ்சு, அவர் வேலையில அவர் கரெக்டா இருக்காரு. அதாவது வந்து இவரை வந்து இவரை பின்பற்றியா இல்ல அவனை பின்பற்றி வரக்கானான்னு தெரியல, ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கான். அவருக்கு பேர் வந்து எனக்கே தெரியும், மாஸ்டர் தான். அதுக்கு முன்னாடி நீங்க போண்டா வச்சுக்கோங்க, இது வேணா வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது, ஐயா எங்களுக்கு ரூம் இல்ல, எங்களுக்கு ரூம் கொடுங்கன்னு கேட்கும் போது, அந்த மாஸ்டர் நான் உங்களுக்கு, அப்போ நான் வரல, நான் காலையில தான் வந்தேன், நீங்களும் ஃப்ரெண்டு 2 தானே போனீங்க நைட்டுக்கு, ஏதோ ஒன்று நைட்டு இங்க இருந்து 10 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு போனீங்க, 7 மணிக்கு கிளம்பணும், டிராபிக்ல மாட்டி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தீங்க. அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு அந்த இடத்துக்கு உனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்கும் போது அந்த மாஸ்டர் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணாரு, அதை நீங்க தான் சொல்லணும். எனக்கு வன்மத்தை கொட்ட வேண்டியதான் வந்து. இல்ல நீங்க வன்மத்தை கொட்டுங்க, எது வேணா கொட்டுங்க, ஆனா அந்த ரிப்ளை வந்து எப்படி சொல்றதுன்னா, நானே சொல்லிடுறேன். அதாவது வந்து கால் மேல கால் போட்டுரு, அதாவது இங்க இருந்து பார்த்தா எல்லாம் தெரியற மாதிரி இருக்க பொசிஷன்ல உட்காந்து, சம்பந்தப்பட்ட ஆளே கிடையாது, அவன் அவுட் சைட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி, அவுட் பாக்ஸ் மாதிரி. நான் சொல்றேன், சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் 2க்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போறோம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு அங்க ரீச் ஆகிறதுக்கு. பிளான் பண்ணது வேற, ஆனா அது டிராபிக் எல்லாம் ஒரு எல்லாம் போனனால நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. போயிட்டோம். போயிட்டு சரி ஓகே ரூம் சொல்லிட்டு இருந்தான், ஃப்ரெண்டு 2 வந்து ரூம் சொல்லியிருந்தா, சரி அப்பா கிட்ட போய் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்க போறோம்.
அந்த ரூம் போயிட்டு கேக்குறோம், அங்கிள் இந்த மாதிரி வந்திருக்கோம், இப்பதான் வந்தோம், டிராபிக்ல இல்ல மாட்டிக்கிட்டோம் குச்சை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. ஓகே. நீங்க வந்து சொல்லிட்டு இல்ல அப்படி டீப் கூட நீங்க போட்டு வேற டேர்ம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா அதுக்கப்புறம் போய் கேக்குறோம், இந்த மாதிரி ரூம் வேணும் அங்கிள், இந்த மாதிரி இருக்கோம், நானும் ஃப்ரெண்டு ஒன்றும் வந்திருக்கோம். சரிப்பா, ரூம் பாக்குங்க, ரூம் சாவி கொடுத்தாரு, ரூம் போய் பார்த்தோம். ரூம் வந்து லைக் ரொம்ப ஒஸ்டா இல்ல இருந்தது. ரூம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு சொன்னாரு, அது ரூம்லாம் இல்லப்பா, அதான் வரேன் ரூம்லாம் இல்லப்பா. வரேன் சாரி, வரேன் வரேன் முன்னாடியே அந்த லீக் பண்ணிட்டு போறேன். இல்ல லீக் பண்ணிட்டீங்க, இருங்க இதை கட் பண்ணிக்கோங்க இதை. ஓகேவா? எனக்கு அதெல்லாம் என்னாச்சு, ரூம் போனப்ப என்னாச்சு அப்படின்னா, கேட்டோம் பார்த்தோம், ரூம் அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகல, ரெஸ்ட் ரூம் கூட சரியா இல்ல, ஒரு மாதிரி காண்டா இருந்தது. சரி அங்கிள், நான் திருப்பி வந்து கீழே வந்தேன், நான் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்துட்டு ரூம் தட்டணும், டோர் திறக்கிறோம். இந்த பெரும்பாலும் ஒருத்தர் இருப்பார் பாத்திருக்கீங்களா, கடவுள் பள்ளி கொண்டு இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? பள்ளியில கை வச்சுட்டு பள்ளி கொண்டு இருப்பார்ல, அதே போஸ்ட்ல தலைவர் பெட்ல படுத்துக்கிட்டு வேஸ்டி கிஸ்லாம் காத்துல பறந்து இருக்குது, உள்ள எல்லாம் எக்ஸ்போஸ்டா இருக்குது, உட்காந்து இல்ல நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன், நல்லா இருக்கு. நீங்க அது யோசிச்சு பாரு, அந்த வியூ யோசிச்சு பாரு எப்படி இருக்கும் உனக்குன்னு. டோர் தட்டிட்டு வரும், அவங்க அப்பா வந்து சேர்ல உட்காந்துருக்காரு, சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட் 2ஓட அவங்க அப்பா சேர்ல உட்காந்துருக்காரு. இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இவரு பள்ளிக்கூடத்துக்கு கால் ஆட்டிக்கிட்டு இருக்காரு, பிரைவேட் பார்ட் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு, டிங் 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 டிங்னு. சரின்னு சொல்லிட்டு, அங்கிள் இந்த ரூம் செட் ஆகல அங்கிள், எனக்கு வேற ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்டு 2ஓட அவங்க அப்பா கிட்ட கேட்கணும். இவரு யாருன்னே தெரியல எனக்கு, என்ன மானாக்கு வந்து இவரு நடுவுல வந்தாருன்னு தெரியல எனக்கு. அந்த டேர்ம், அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ரூம்லாம் இல்ல, அந்த டேர்ம் என்னன்னா, இல்ல அங்கிள் எனக்கு ரூம் செட் ஆகல, வேற ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறோம். அந்த பாக்குறப்பான் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவரு, சார் சார் ரூம்லாம் இல்லையா சார், எல்லாரும் கொடுத்தாச்சு சார், இதான் சார் ரூம் அப்படின்றாரு. ஏய் நீ யார், நீ முதல்ல நீ யார், நீ சம்பந்தப்பட்ட ஆள், நீ கிடையவே கிடையாது, நீ நான் உன்கிட்ட பேச கூட இல்லை, யார் நீ, எதுக்கு எடுத்துங்க, நீ அந்த ரூம்ல இருப்பியா, நீயே வந்தது ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு பஸ்ல, நீ அப்படியேதான் வந்தாரு. சரி ஓகே, அவரு அப்படிதான் வந்தாரு. சொல்றேன்னா அங்க இருந்து பெட்ரோல் போட்டுட்டு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், சாப்பாடு சாப்பிடாம டிராபிக்ல அவ்வளவு டீசல் குடிச்சது வண்டி, ஒரே இடத்துல 3 மணி நேரம் நின்னுங்கன்னா. இவர் வந்து எப்படி வந்தாருன்னா, இவர் வந்து ஒரு 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 வண்டியில வந்து ஒரு ஃபுட்போர்டை தொங்கிட்டு, அதாவது தொங்கிக்கிட்டோ இல்ல வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். டீலாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், 1,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டான். அவன் வந்து அவனோட வேலையை வந்து, இந்த இருங்க நான் போட்டோ எடுக்கிறேங்க, இருங்க நீ போய் பொண்ணுகிட்ட பேசுறான், டேய் மெட்ராஸ்ல நீ இல்லடா, ஊர்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணா வெட்டி போட்டுருவாங்கடா அப்படின்ற மாதிரி. சோசியலிஸ்டா இருப்பீங்க, எங்க வீட்டுல லிபரலா இருக்காங்க. நாங்க வந்து இது நான் சொல்லி முடிச்சிடறேன், இது வந்து நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணல, இவன் இப்படி வந்தான் அப்படின்றதுக்கு. நாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போக முடியும். நாங்க இங்க இருந்து கிளம்பும் போதே, இந்த டிராபிக் கிளியர் பண்ணிட்டு கிளம்பும் போது நைட்டு 10 மணி. இங்க இருந்து நாங்க வந்து செங்கல்பட்டு தாண்டி காஞ்சிபுரம் கிட்ட, செங்கல்பட்டு கிட்ட போகணும், ஓகேங்களா? இங்க இருந்து மெரிசிட்டு போறோம், அவ்வளவு தூரம் மாங்குன்னு. ஏன்னா சொல்லியாச்சு வரோம்னு சொல்லிட்டு, சம்பவங்கள் நடக்கும் தான் நான் காலையில வந்துடுறேன், இல்ல சொல்றேன், சொல்லிட்டோம் வரோம்னு சொல்லிட்டு நம்ம போகணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு போனோம். கால் பண்ணது எனக்கு சுருன்னு மண்டைக்கு ஏறிச்சு. நீ யாரா, நீ உட்காந்து வெறுப்பேற்றுக்கிறான், உட்காந்து சம்பந்தமே இல்லை. அவங்க அப்பா வந்து சேர்ல உட்காந்து இருக்காரு, இந்த ஆள் படுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவரு சொல்லிட்டோம், நீ வேணா, உனக்கு ரூம் இல்லப்பா, இந்த ரூம் தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். நீ யாரு பேசுறதுக்கு, எதுக்கு வர? என் பையனுக்கு கல்யாணம், நாங்க அப்படிதாங்க இருக்கிறோம். நாங்க வந்து இதெல்லாம் பார்க்காம, அதாவது இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணிதாங்க நான் என் பையனை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தேன். நான் அவங்க கூட சேர்ந்தா ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு ஒன்றுன்றவன் வந்து சோம்பேறியா இருக்கான். இல்ல உன் பேச்செல்லாம் கேட்டு அவன் இன்னும் கிறுக்கனா மாதிரி, இல்ல சைக்கோவா மாதிரி வேணா கொலைகளை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கூட சுத்தன பழக்கத்துக்கு வந்து எண்ணிங்க கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, அவ்வளவு காண்டாயிடுச்சு. ஆனா வாய திறக்கல, நானும் திறக்கல, ஃப்ரெண்ட் ஒன்னும், 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிறோம். திறந்திருப்பீங்க, அவர் வேற சைட்ல இருந்தா அவர் திறந்திருப்பாரு. பண்ணிட்டு இருப்பாரு, அவர் அந்த பண்ணிட்டு இருப்பாரு, கிள்ளிட்டு இருப்பாரு, கிள்ளிட்டு இருப்பாரு.
கிள்ளிட்டு இருப்பாரு. இல்ல அந்த அங்கிள் அன்னைக்கு நான் வந்து பார்த்தேன். அந்த அங்கிளை வந்து நான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த அங்கிள் வந்து ம், போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. கிட்ட போங்க ஆமா. கிட்ட போங்க, தள்ளுங்க தள்ளுங்க. ஆ, ஏண்டா கேமராமேனுக்கு எதுக்குடா காசு கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி பாதி பேர் இந்த ஆமா. மாதிரி தாங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானுமே வந்து ஒரு சில கல்யாணத்துக்கு போனா வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். இது இது ஆ, இது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த ஆ, ஃப்ரெண்டு டூவா அந்த இன்னொருத்தர் ம், இருக்காருல அவரு வந்து பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு ஆ, ஃபோன் நல்ல ஃபோன் வச்சிருக்காரு. தாலி கட்டும் போது போய் ஆ, போட்டோ எடுத்து போட்டுறது குரூப்ல ஹாப்பி மேரிட் லைஃப்னு. அந்த குரூப்ல ஒருத்தரும் மெசேஜ் ஆ. பண்ண மாட்டான். அந்த குரூப்ல வந்து அந்த குரூப் வந்து ஒரு ஒரு அது ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குரூப் எதுக்கு இருந்ததுன்னே தெரியல. எதுக்கு இவன் தான் அப்பயே எதுக்கு இல்ல தெரியல. அதுல வந்து நான் கூட இந்த மாதிரி ஒரு சில வீட்ல ஃப்ரெண்ட் ஒன்னு இவனா ஆ, விட்டுருங்க ஹாப்பி ஆ. மேரிட் லைஃப் ஓகே இதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு வச்சிருவாங்க. ரிப்ளை கூட ரிப்ளை தம்ஸ் அப் கூட ஃபர்ஸ்ட் கிடையாது. ரிப்ளை போடுவாங்க. தம்ஸ் அப் கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிடையாது இப்ப. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ ஹேவ் அ நைஸ் இயர் அஹெட் அப்படின்ட்டு போடுவோம். இப்பெல்லாம் அது கூட ஆ, கிடையாது. அது வந்து ஆ. அது வந்து அவனுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு குரூப்ல நம்ம போடக்கூடாது. நம்ம அவமானப்படுத்துறாங்க. டேய் இன்னும் 4 வருஷமா அவன் காலேஜ்ல அவமானப்படுத்துறாங்கடா. இப்பதான் அவனுக்கு தெரியுது அவமானப்படுத்துறாங்களான்ட்டு அப்படின்னு. அவரு அவரு அப்படிதான். அவரு நல்லாதான் இருந்தாருங்க. அவர் நல்லாதான் இருப்பாரு. திடீர்னு கிசாவாயிட்டாருன்னா மாறிடுவாரு அவரு. நல்லாதான் இருந்தாரு மாறிட்டாரு அவரு. என்ன பண்றது அவரு அவர் வாழ்க்கையோட முனைகள் அப்படி ட்ரையாங்கிள் ம், லவ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? லவ்லாம் பண்ணல அவருக்கு. ஆமா. இந்த மாதிரி ஒரு இது ஒரு வந்து கட்டத்துல ஒரு கட்டத்துல எல்லாமே மேல இருப்பாரு, ஒரு கட்டத்துல சொல்லிட்டு அட்ஜஸ்டன்ட்ல போவாரு, ஒரு கட்டத்துல ஆப்போசிட்ல வருவாரு. ஆனா ஃப்ரெண்ட் ஒன் இருக்காரு பாருங்க. அவர் வந்து ஆ, ட்ரையாங்கிள்லாம் கிடையாது. அவர் ஒரு சர்க்கிள் போட்டு ரேடியஸ் ஆ, வரதுக்கு ஓடிட்டு இருப்பாரு. சர்க்கிள் எங்கங்க? டேய் நீ மிட் பாயிண்ட்ல தான்டா இருக்க. சர்க்கிள சுத்துறாங்க. சர்க்கிள் எல்லாம் நான் சுத்த முடியாது bro. இருக்கிறாங்க. சர்க்கிள சுத்தணும்னா என் கால் எடுத்து அடுத்த ஸ்டெப்ல வைக்கணும். பைக்ல சுத்துறியா? பைக்ல சுத்தினா ஆ. கியர் போடணும். கியர்லெஸ் பைக் வாங்கி ஓட்டுறியா? முறுக்கணும், சாவி ஆன் பண்ணணும். வேற என்னதான் பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. தூங்கணும். தூங்கி என்ன பண்ணுவேன்? தூங்கணும், தூங்கணும். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன். அதான். தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா ப்ரோ வாழ்க்கையில? அது ஒரு வாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. தூக்கம் வந்து ஆ, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்னு. அதாவது வந்து தூக்கம் வந்து பண்ணலன்னா உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். மைண்ட் யோசிக்க முடியாது. ஏண்டா நீ ஆ, பண்றது வந்து QA மாதிரி தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி எனக்கு தெரியும். ஆமா. இல்ல அது ப்ராசஸ் ஆ, தான் அப்படி இருக்கும். இல்ல டேட்டா ஆ, ஃபீட் பண்ற மாதிரி ம், தான். இதுல நீ என்ன ஆ, லாஜிக்கா யோசிக்க போற? ஆமா. பண்ணது கரெக்டா தப்பா ஆஹ் அவ்வளவுதான் முடிஞ்சு வேலை. அதாவது அதுதான் இப்போ அது அது எல்லாமே ஐடி நைட் ஏன்னா ஷிஃப்ட்னா அது வந்து இதுவா ஒரு இருக்கும். இன்சூரன்ஸ் பேஸ்டு எல்லாருக்கும் அந்த தெரியும். மாதிரி ஒரு வேலை ஆ, தான். ஆனா அதுக்குன்ற ஆ, அதுல வேலை பார்க்கறவங்க மூலங்கள்லாம் நான் நல்லா சொல்ல மாட்டேன். இவனுக்கு இல்ல, ஆமா, அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். இவனுக்கு கிடையாது. ஆமா. இவனுக்கு கிடையாதுன்றது மத்த இருக்கும். நாங்க சொல்றது எல்லாமே இவனுக்கு மட்டும் தான் அது கிடையாது. இவனுக்கு அது எப்படி நீ யோசிப்பானா, எனக்கு வந்து மூளை மூளை எவ்வளவு கிராமுங்க இருங்க கூகுள் பண்ணி பாக்குறேன். பிரெயின் சத்தியமா தெரியாது எனக்கு. பிரெயின் வெயிட்டேஜ் என்ன போட்டா பைக் ரைடர் கைதுலாம் வருது. சரி ஓகே ஒரு கைதான அடிப்பாங்க போல இதெல்லாம் கேட்டேன். 1.4 கிலோகிராம் 1.4 கேஜிங்க. இவர் வந்து அந்த ஐடியாவை வந்து மூளை வேலை செஞ்சு யூஸ் பண்ணிட்டாருன்னா 1.4ன்றது வந்து 1.35 மாறிடும் ஆமா. அப்படின்னு அவர் நம்பிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. நான் சொன்னேன் அந்த அளவுக்குலாம் இல்லடா. அதாவது வந்து அது வந்து ஹியூமன் பாடி வெயிட்ல வந்து 2% தான். ஆனா ம். மூளை சாவலாம் வரும்டா அப்படின்னா உனக்கு வராதுடா அப்படின்னு. ஏன்டா அதான் மூளை யூஸ் பண்றதுக்கு தானே மூளை சாவு உள்ளே வரும். பக்கத்துலயே அட்லீஸ்ட் அப்படியே இவனுக்கு என்ன பிரயோஜனம்னா மூளை சாவு வந்தாவது என்னோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ஒரு குழந்தைக்கோ இல்ல வேற யாருக்குன்னா ஹார்ட் ஆபரேஷன் பண்றவங்களுக்கோ யாருன்னா நீட்ல இருக்காங்க கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கும் போது கூட ம். இருங்க ப்ரோ நான் அந்த அளவுக்குலாம் வருத்த இல்லை ப்ரோ. நான் எதுவுமே என்னோட எந்த பார்ட்ஸும் சைலா இருக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அவன் இருந்தான் ஒரு காலத்துல. இப்ப என்ன இல்ல ஆமா. எனக்கு இப்ப இல்ல. அவன் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போயிட்டான்றதுனால அவனுக்கு அடிகள் நிறைய ஆ, விழும். அதுக்கப்புறம் ஆ. சாபம்லாம் இளம் சாபம் வர இளம் மாதிரிலாம் நினைக்கிறேன். சாபம் தான் விட்டுட்டு இருக்கேன். பின்ன இதுக்கெல்லாம் ஃபுல்லா சாபம் தான். அவனோட வாழ்க்கை கொஞ்சம் நஞ்சமா பட்ட கொஞ்சம் நஞ்சமா பட்டேன். அதாவது இவருக்கு எப்படின்னா வந்து டேய் பாத்தி எழுதியாவது பாஸ் பண்ணிடலாம்டான்ற ஒரு நிலைமையில வந்து கவர்மெண்ட் வந்தது. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பாத்தி எழுதியும் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சான் தெரியுமா? ஆனா சரி. வேற யாருன்னா எழுதி கொடுத்தா எழுதி கொடுங்க ப்ரோ. ஆனா போஸ்டல் பண்ணும்போது போஸ்டல் பண்றதுக்கும் எழுந்து போகணும். அந்த மாதிரி ஒரு எதுக்கு ப்ரோ வேணாம் ப்ரோ அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ ஜாலியா அப்படின்ட்டு இருந்தான். ஜாலியா இருந்தான் ப்ரோ. வாழ்க்கையே வந்து ஒரு அவன் ஜாலி என்னன்னா தூங்குறது. தலைவர் படம் பாக்குறது.
தலைவர் படம் தலைவர் படம் பார்த்தான். வேண்டியது என் கூட ஒரு படம் பார்த்தான். என் கூட ஒரு படம் பார்த்தான். வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ கட் நைட் ஷோ ஆப் பண்ணிட்டு போட்டான். அப்ப நான் முடிவு பண்ணேன்டா இன்ஸ்டாகிராம்ல ஒன்னு ரிப்போர்ட் பண்றேன்ட்டு. நான் ரிப்போர்ட் அடிச்சேன். அவனை ரிப்போர்ட் அடிச்சு தான் வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா நான் இந்த மாதிரி இல்ல, நான் ஒரு சில பேர் எல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாப்பேன்ல, எனக்கு பிடிக்காத ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்ப்பேன். ரொம்ப பெரிய பியூ மாதிரி போடுவானுங்க. போட்ட பிறகு யுவர் லைஃப் ஹேஸ் டு பி மூவ்ட் அப் when you get fear and all the things above into your head அப்படின்ட்டு போடும்போது அது என்னன்னா உனக்கு பயம் கலந்த ஒரு வெறி வரும்போது உன் மண்டையில வந்து மூளையில டங்கு அடிக்கும் போது நீ எழுந்து வெளில வருவ அப்படின்ற போது ஒரு அந்த மாதிரி கோச் எல்லாம் படிக்கும் போது ஒன்றும் பண்ண மாட்டாரு. இது பப்ளிக் பேஜா தான் இருக்கும். அதுவே ஷேர் பண்ணி போவாங்க தெரியுமா ஒரு சில பேரு. அதை போய் நான் ரிப்போர்ட் அடிச்சேன். எதுக்கு ரிப்போர்ட் அடிப்பேன்னா வந்து இந்த மாதிரி அதர்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அதாவது என்னன்னே சொல்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட் அடிப்பேன். அந்த மாதிரி ஒண்ணு நான் ரிப்போர்ட் அடிச்சேன் ஒரு டைம்ல. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரிப்போர்ட்டுக்கு மேல போனாதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபைல் பிளாக் ஆகும். இவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, இவன் வந்து ஹைலைட்ஸ் எல்லாம் போடுவான். ஆனா எதுக்கோ போட்டான் ஹைலைட்ஸ் எல்லாம். அந்த பைக்கு போட்டான், எதுக்கோ போட்டான். பைக்கா? ஆமா, பைக்குக்கு மார்னிங் நானும் அவனும் ஒரு மார்னிங் ரைடு ஒன்று போனோம். அது ஒரு நடந்தது. அது எப்பன்னா அவரு ஒருவேளை அவர் வீட்டுல வந்து திட்டிருப்பாங்க, திட்டாங்க வெளியே போறோம் அப்படின்றது. சரி ஓகே போலாம் அப்படி நானும் ஓகே ஏதோ சொல்ல போறேன்னு பார்த்தா இல்ல காஃபி குடிக்கதான் வந்தேன், நான் வீட்டுக்கு போறேன். காஃபி ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் ஏங்க ஒரு 10 கிலோமீட்டர் மெர்ச்சிங்க வரணும். நீ இங்க இருந்து போனா 2 கிலோமீட்டர்ல வீடு வந்துருமாடா. மைண்ட் சரியில்லை. சரி நான் போறேன்டா அப்படின்னு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சில பேர் பண்ணிட்ட போது என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவேன். அவ்வளவுதான். நம்ம போயிட்டு நம்ம கத்துவோம். இப்பெல்லாம் கத்துறது இல்லை, எனர்ஜி இல்ல. கொடுக்குறேன் வாங்குற காசு எல்லாம் எனர்ஜி ஏத்துறதுக்கே போயிருதுன்றதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி அதான் வேஸ்ட் கழிவுகள்ன்ற மாதிரி விட்டுற வேண்டியதான், வீணா போறது மாதிரி விட்டுற வேண்டியதான். ஓகே, இவரு கதை கொஞ்சம் நல்ல காம்ப்ளிகேஷனா இருந்தது. ஆனா இவரு கதை வந்து இவரு கதையை வந்து பேசலாம். இன்னும் ஒரு 6 மணி நேரம் கூட பேசலாம் அவர் கதையை. இவர் என்னென்ன வரலாறு படிச்சாரு, காலேஜ்ல வந்து எப்படி வந்து இவர் வாழ்க்கையை இவரே எப்படி அழிச்சாரு அப்படின்றதெல்லாம். ஆமா, அதெல்லாம் வந்து இது நம்ம இன்ட்ரோடக்ஷன்றதுனால நம்ம இவரை பத்தி பேசலாம். அடுத்து வந்து சினிமா பத்தி பேசலாம். இந்த டாபிக் வந்து எனக்கும் கொஞ்சம் தெரியும், உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்ன்றதுனால நம்ம ஒரு சினிமா பத்தி பேசலாம். சினிமால உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது? சரி, யாரை பிடிக்காதுன்னு சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்டர்ஸ் கேக்குறீங்களா இல்ல எப்படி கேக்குறீங்க? சரி, தமிழ் சினிமால உங்களுக்கு யாரை பிடிக்காது? பிடிக்காதா? ஆமா, டீசென்ட்டாவே பேசணும். வல்கரிட்டி எல்லாம் நம்ம பேசலாம், டீசென்ட்டாவே நம்ம பேசிக்கலாம். யாரை பிடிக்காது? ஓகே, யாரை பிடிக்காதுன்னா விஜய். எங்க அண்ணனே பிடிக்காம நீங்க இருக்கீங்களா? விஜய் பிடிக்காதுங்க. சரி ஓகே, விஜய் பிடிக்காததுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒரு சூஸ் பண்ற படம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்ச் மெட்டீரியல் மாதிரி தான். இப்ப மாறிட்டாரு. இல்ல இப்போ இங்க சொல்லிக்கலாங்க. இல்ல சரிங்க இப்ப நான் வந்து எங்க அண்ணன் ஃபேன் தாங்க. நான் வந்து எங்க கார்ல கூட எங்க அண்ணனோட போட்டோ தான் ஒட்டி வச்சிருந்தேன். ஆனா வந்து இப்போ போஸ்ட் பிடிக்கிறாங்கன்னு கீழ்ச்சாங்க. இப்போ அண்ணனா கீழா அடிக்கிறாங்க, எங்க அண்ணன் அடிக்கிறாங்க. எங்க அண்ணனே அடிப்பீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி. அண்ணனெல்லாம் நான் இல்ல, நான் ஓப்பனா சொல்ல, நான் விஜய் ஃபேன் தான். அது வந்து கார்ல மாதிரி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல் போட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டேன். ஏன்னா அதுவே கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்தது. ஆனா விஜய் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுல இருந்தே இந்த காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படங்கள்ல வந்து விஜய் வந்து பிடிக்கும். அதுக்காக பிடிக்காது. விஜய் வந்து ஒரு என்டர்டெய்னரா ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு இந்த இவர் பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த ஆக்டர் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்னால எனக்கு விஜய் வந்து பிடிக்கும். அப்ப இருந்த விஜய் எனக்கு ஓகே தான், லைக் நல்லதான் நடிச்சாரு, அதெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா விஜய் படம் ஆக்சுவலா விஜய் வந்து அதெல்லாம் நடுவுல தான் கிரிஞ்சா மாறினது. அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி நான் வந்து something is wrong அவர் சூஸ் பண்ண படங்கள்லாம் வந்து ஒரே ஜானர்ல இருந்தது. எப்படின்னா வந்து ஒரே 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 கட்டமைப்புல இருக்கும். இல்ல அடிக்கணும், மிதிக்கணும், பறக்கணும், இது போலதான் இருக்கும். கமர்ஷியலுக்குள்ள விஜய் வந்து விஜய் தூக்கின் ரொம்ப ஒரு மைல்டா ஒரு லவ் ஸ்டோரியா சச்சின் மாதிரி ஒரு படம் நடிச்சுட்டு
அதுக்கப்புறமா வந்து திருப்பாச்சி மாதிரி ஒரு படம் கொடுத்ததுதான் வந்து ஒரு ஒரு கம்பேக் தான். கில்லிக்கு அப்புறமா திருப்பாச்சி வந்து ஒரு ஹைப் தான். திருப்பாச்சி படம் பார்க்கும்போது நான் ஒரு 6வது 7வது தான் படிச்சுட்டு இருப்பேன். அப்ப நான் வந்து படத்தை வந்து பைரேட்ல தான் பார்த்தேன். பைரேட்ல தான் பார்ப்பாங்க அப்பெல்லாம். யூ டோன்ட் சப்போர்ட் பைரசி? நான் சப்போர்ட் பைரசி கிடையாது தான். பட் ஆனா எங்களுக்கு அப்ப வேற வழி கிடையாது. வீட்டுல போயிட்டு நான் படத்துக்கு போறேன்னா பின்னாடி நான் படத்துக்கு கூப்பிட்டு போறேன்ட்டு தலைவர் படத்தை கூட்டு போயிருவாங்க. ஆமா, தலைவர் படம் வரும், இந்த படத்துக்கு எல்லாம் கூட்டு வரேன். ஒரு காலத்து வரைக்கும் தலைவர் படத்துக்கும் நான் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறமா வந்து எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா வந்து விஜய் வந்து கொஞ்சம் சின்னதுல இருந்தே கொஞ்சம் விஜய் கொஞ்சம் பிடிக்கும்ன்றதுனால விஜய் வந்து விஜய் மாதிரி இன்ஸ்பயர் ஆன ஒரு படம், விஜய் மாதிரி இன்ஸ்பயர் பண்ணலாம் நான் ஒரு சில படத்துல பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜில்லால அந்த தாடி விட்டுலாம் சுத்திட்டு இருந்தேன். அந்த தாடி அப்ப தெரியாது எனக்கு, நான் கொஞ்சம் ஃபேரெல்லாம் இருக்க மாட்டேன்றதுனால விஜய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். விஜய் வந்து ஒரு கட்டத்துல வந்து நல்லா கதையை சூஸ் பண்ணாருன்னு நான் நம்பின படம் வந்து நண்பன். ஆனா அது ரீமேக். ஆனா வந்து அதுக்கப்புறம் துப்பாக்கி வரும்போது நான் படம் வந்து துப்பாக்கி வந்து செகண்ட் டே தான் போய் பாக்குறேன். உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். படம் வந்து நல்லா தான் துப்பாக்கி விட கத்தி நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கத்தி துப்பாக்கியும் கம்பேர் பண்ணும்போது கத்தி வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். துப்பாக்கி வந்து கடைசியில தான் எமோஷனலா இருக்கும். ஐயோ தலைவர் சாவப்படுறாரா அப்படின்ட்டு. அப்போ ஒரு மித்து இருந்தது, எப்படா ஹீரோ சாவா அப்படின்ற மாதிரி. ஹீரோலாம் சாவ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் ஹீரோனா சாவக்கூடாது. ஆனா இதே ஒரு ஃப்ளோல போகும்போது விஜயோட ஒரு மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சு அவரு க்ரோஸ்லயும் மார்க்கெட்டோட ஒரு பண்ணி அவரு இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கும் அவர் போறாரு. அவர் போயிருவாரு இல்ல அவரு போவார். சரி ஓகே, அதை பத்தி நம்ம தீன் பண்ணி கேச்சிருக்கீங்க போல. டேய் அப்பா முடியல அண்ணே அண்ணே டிங் டாங் டிங் டாங். அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு கோல் இருக்கு, அவரு நல்லதுதான் பண்றாரு அப்படிதான் வந்து எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவரு அந்த இடத்துல அவர் போனாருன்னா அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றது அந்த டைம் மொமெண்ட்ல தான் நமக்கு தெரியும். எல்லாரும் அப்படிதான் வராங்க உள்ள. அவரோட எல்லாருமே அப்படிதான் வராங்க. இப்ப வந்து எவ்வளவு டீப்பா நம்ம வந்து அரசியல் இப்போ எதுக்கு இன்னும் விஜய்க்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்ப தூக்கி எங்கேயோ பூம்ல போயிடுச்சு. இப்ப வந்து விக்ரம் படம் வரும்போது எனக்கு கமல் மேல இருந்த அந்த ஒரு ஆக்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சது. கமல் வந்து வேட்டையாடுவதற்கு அப்புறமா ஒரு ஆக்ஷன் ஒரு படம் நடிச்சு அந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு என்கேஜிங்கா இருக்கும். எப்படின்னா எடுத்த உடனே கமல் சுத்துறாரு, ஆண்டவர் சுத்துறாரு அப்படியே இதெல்லாம் படம் ஆண்டவர் சுத்துறாரு. அப்பயும் ஒரு மித்து, ஆண்டவர் சுத்தா எப்படா கதை இருக்கு, ஆண்டவர் சாவ மாட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த இதுதான் புரியல. ஏன் வந்து ஹீரோ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், வில்லன் தோத்துக்கிட்டே இருக்கணும்? ஏன் அவனும் ஹார்ட் ஒர்க் பண்றான், இவனும் ஹார்ட் ஒர்க் பண்றான். பட் ஆனா ஏன் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் எல்லா ஹீரோஸுமே புரியல பண்றாங்க. ஆனா ஒரு சில பேர் யூஸ் பண்ற ஹீரோஸ் நான் சொல்லல. ஹீரோஸ் நான் வந்து அவங்கள வந்து குளோரிஃபை பண்ண விரும்பல. அந்த ஸ்டோரியில இருக்க அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஹீரோ கேரக்டர் ஒண்ணு இருக்கு பத்தியா, அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ஏன் வந்து எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்றதுலயே இருக்கீங்க. எனக்கு அதுதான் புரியல. ஏன் வில்லன் ஜெயிக்க கூடாதா? ஏன்னா அந்த மாதிரி கடை எடுத்தா ஓடாதா? இல்ல எனக்கு புரியல. அந்த மாதிரி கடை எடுத்து ஓடின படங்கள் இருக்கு. பருத்தி வீரன் நான் சொல்றேன், ஏன் அந்த மாதிரி எடுக்க அது இப்போ அது ஒரு டைம் ஆஃப் பீயிங்ல வந்து எப்படின்னா ஒரு ஹீரோ செத்துட்டாரு அப்படின்னா ஃபேன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு படம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வந்து எப்படின்னா கிரீடம்னு ஒரு படம் வந்து ஏஎல் விஜய் எடுத்தார். ஓகேவா? அந்த படத்துல வந்து அவன் போலீஸ் ஆக மாட்டான். ஏன்னா அவன் மேல ஒரு கேஸ் வந்து அஜித் வந்து போலீஸ் ஆக மாட்டான். அது எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால வந்து கிளைமேக்ஸை வந்து ரீஷூட் பண்ணாங்களா எப்படின்னு தெரியல. கிளைமேக்ஸை மாத்திட்டு போலீஸ் ஆகிற மாதிரி படத்தை வந்து என் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஹீரோ வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு டைம்ல போய் படம் பார்க்கும் போது என் தலைவன் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அது வந்து ஒரு 2010க்கு முன்னாடி அந்த டிக்கெட்ல இருந்ததுக்கு முன்னாடி வந்த ஃபேன்ஸ். ஆனா இப்ப இருக்க ஃபேன்ஸ், இப்ப நானுமே வந்து ஜில்லா வரைக்குமே விஜய் வந்து ஒரு ஓடி கூட போலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி
ஒரு நினைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு சில படங்கள் ஒன்றும் இல்லைங்க, இங்கிலீஷ் படம் மலையாள படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஜானரே வேற. அவங்க ஜானர்ல ஹீரோவே இல்லை, எல்லாரும் நடிப்பானுங்க. ஆமா, நமதுல வந்து ஹீரோ மட்டும் 2.25 ஹவர் படம் வருதுன்னா 2.25 அங்க ஹவர் தான் படத்துலயே இருப்பான். மட்டும்தான் ரோல் இருக்கும்னு கிடையாது, ஹீரோவோட நல்லா பெர்ஃபார்ம் இப்போ பண்ற சில ரோல். ஒரு படம் வந்து நமக்கு ராட்சசன் ஒரு படம் வந்து 2018 அந்த படத்துல வந்து ஒரு ஒரு கதை எப்படின்னா, அவன் வந்து சைக்கோபாத்தா இருப்பான், கொலை பண்றான். அதுக்கு வந்து ஒரு பொண்ணு காரணம், அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஓகே, அதுல வந்து ஹீரோ போய் கண்டுபிடிக்கிறாருன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அந்த படத்துல வந்து விஷ்ணு எனக்கு பிடிக்காது. எனக்கு கொலை பண்றான் பாரு, அவனை தான் பிடிக்கும். ஏன்னா அது அவன் படம். அவன் வந்து கொலை பண்ணலன்னா இவன் வந்து உட்காந்து இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இவனோட ஆசை என்னன்னா, நான் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எடுத்து டைரக்டர் ஆகணும்ன்றது. இவன் போகும்போது இதே மாதிரி ஒரு கதை நடக்குது அப்படின்னு சொல்லி, ஜானர்ல படம் நடக்குதுன்னு சொல்லி அவன் ஒரு டேட்டா கலெக்ஷன் இருப்பான். அதுல போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு போடும்போது இவன் மாட்டிப்பான். மாட்டினதுக்கு அப்புறமா ஓகே, நம்ம இதுலயே இவனோட இதை யூஸ் பண்ணணும், அவன் கண்டுபிடிச்சு கடைசியில வந்து அவனை கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மா செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இவன் தான் பண்ணுவான்னு சொல்லி அதை எந்த ஒரு பண்ணி கடைசியில வந்து இவன் டேரக்டரே ஆயிர மாதிரி தான் காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு அவ்வளோ ஷோரா தெரியாது. படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ராட்சசன் நல்லா இருக்கும். ராட்சசன் மாதிரியே மலையாளத்துல வந்து அஞ்சம் பாத்திரையோ ஏதோ ஒரு படம் வந்தது, ராட்சசன் அப்படியே ராட்சசன் தான், நல்லா இருக்கும். நான் அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே தமிழ் சினிமாலேயும் வந்து கிரைமா ஒரு படம் வந்து எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதுலயே வந்து எனக்கு எப்படின்னா, ஒரு பீஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நாளோட கதை தான். பீஸ்டோட கதை வந்து விஜய் வந்து ஃபார்மட்டெல்லாம் உடச்சு நடிச்சாரு. ஆனா பீஸ்டோட டியூரேஷன் வந்து நமக்கு, அதாவது அவங்களோட எடுத்தவங்களோட டியூரேஷன் செட் ஆகலையான்றது எனக்கு தெரியல. பீஸ்டோட ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தோட படம் வந்து பீக்ல இருக்கும். அந்த அரபிக்குத்து வர இருக்கும். பீஸ்டோட ஒரு படத்தோட அந்த ஒரு ஷாட்டு, அப்புறம் அந்த கேமரா வைக்கிறது, விஜயை காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ராவா காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து எல்லாம் ஒரு இப்போ அங்க யூஎஸ்ல இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே ஹவு டஸ் விஜய் வில் ஆக்ட் லைக் இன் ப்ரூட்டல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஏதோ ட்விட்டர்ஸ்ல போட்டிருந்தாங்க, வில் விஜய் ஒர்க் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு. ஏன்னா வந்து அப்ப விட்ட அந்த போஸ்டர் எல்லாமே இப்ப லியோக்குமே அந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அந்த பிளட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு. லியோவோட மெயின் கோர் என்னன்னு யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ட்ரைலரோ ஒரு டீசரோ ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. கிளிம்ஸ் ஏதோ ஒண்ணு வெளியே வரும்போது தான் லியோவோட அந்த ஃபுல் என்ன பிளாட் அப்படின்றது தெரிஞ்சு. இது வந்து எப்படின்னா, விக்ரம் படம் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு லோகேஷ் வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டிருந்தார், இந்த மாதிரி விக்ரம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கைதி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து எல்சியூன்றது அவர் அப்ப சொல்லிட்டார். ஏன்னா அந்த படம் வரும்போது எல்சியூன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த படம் வரதுக்கு முன்னாடி கைதி மட்டும்தான் இருந்தது. அந்த படம் யூனிவர்ஸா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. சோ விக்ரம் வந்து அந்த கைதியோட கனெக்ட் ஆனதுனால யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணதுனால அடுத்து இவரு லியோ பண்ணும்போது யூனிவர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி ஒரு டாக் ஆஃப் த டவுன் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அக்டோபர் 19 அது தெரிஞ்சிடும் எப்படி படத்தை வந்து அவரு எடுத்துட்டு போறாரு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனா அவர் எப்படி எடுப்பாருன்றது அவருக்கு தான் தெரியும். அவர் எப்படி நடிச்சிருக்காருன்றது அவுட்புட் அவருக்கு தான் தெரியும். ஆமா. அதே மாதிரி எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு பிடிக்காத ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி வந்து அப்படிலாம் யாரும் இல்லைங்க. நீங்க விஜய் சொன்னதுனால நான் அஜித் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அஜித் நான் உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு யாரு ஜென்ரலா பிடிக்காதுன்னு நான் கேக்குறேன். அது உங்க இஷ்டம், நீங்க இவரதான் சொல்லணும் அவரதான் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எனக்கு யாரும் தெரியாதுங்க. அப்படிலாம் யாரும் எனக்கு நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஷைனிங்கா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆரம்பிச்சு. அந்த மாதிரி கேரக்டர் யாருன்னா விஜய் சேதுபதினு சொல்லலாம். அவர் வந்து காலையில கூட சொல்லிட்டு இருந்தீங்க, விஜய் சேதுபதி வந்து ஒரு கட்டத்துல எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துலாம் செம்மையா நடிச்சிருந்தாரு. என்னடாப்பா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடிக்கிறாரு. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும் ஆக்டர்ஸ் நடிக்கிறத பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும்.
என்னடா இது ஹீரோஸ்னால இப்படிதான் நடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்ப திடீர்னு இவர் வந்தாரு, வந்துட்டு ஒரு மாதிரி படமே டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப நீங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், பிஸா, சூதுகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சூதுகம்னா வந்து ஆக்சுவலி சும்மா நம்ம தானே போனோம் ஆக்சுவலி காலேஜ் படிக்கும் போது. இல்ல சூதுகம் நான் வரல உங்க கூட. ஆஹ் அது வந்து நீங்க வேற ஒரு போலீஸ் குரூப் கூட போயிருப்பீங்க. ஆமா. இல்ல அதுதான் என்னன்னா, அது சும்மா போனோம், ஓன்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா சர்ப்ரைசிங்லி படம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, லைக் எங்கேஜிங்கா இருந்தது படம். ஸ்கிரீன் பிளேல எந்த லேகுமே இல்லை. எனக்கு நைஸ், நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. லைக் நீங்க வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, நீங்க காசு கொடுத்து போறீங்களா ஒரு படத்துக்கு, அந்த படத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும் பாத்தீங்களா. சில டைம் வந்து இந்த இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படம்லாம் போகும்போது உனக்கு ஒரு மாதிரி நீ கொடுத்து போயிருப்ப, பட் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகே இருந்தது இல்ல, அது சொல்ல மாட்டோம் வெளில, நல்லதா இருந்தது நம்மள தேத்திப்போம். பாத்திருக்கியா அந்த ஒரு ஃபீல் இருக்கும், பாத்திருக்கியா நம்மளே அதாவது அது வந்து நீங்க சொல்றபடி காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம தலைவரே நம்ம விட்டு கொடுக்க கூடாதுடா, நம்ம தலைவருக்கு அந்த ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. வந்து அந்த பிஸா அப்படிதான் போனோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அப்படிதான் போனோம். ஆக்சுவலி சர்ப்ரைசிங்லி நல்லா இருந்தது படம், சூப்பரா இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன், நல்லா இருக்கு, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கும்போது, பார்த்துட்டு இருக்கும்போது தான் குலுகுலு வந்தது. ஆக்சுவலி குலுகுலு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது என்னால சொல்ல முடியாது, பட் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கும். சந்தானம் வந்து இல்ல, ஓ அம்மா நானா, அதுவா? போய் பாத்துருக்கேன். அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வைபு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே ஃபைன், ஃபீல் குட் மீ. ஒரு 110 ரூபா கொடுத்து போறீங்கனாலும் அதுக்கு ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா போடணும். எப்படி இருந்தாலும் பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபா பிடிங்களா, 30 ரூபா பிடிங்கிடுவானுங்க, சரிங்களா? இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல 20 ரூபா ஐயா, அதுதான் நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க ஜென்ரலா வெளில எல்லாம் போனீங்கன்னா, மால் எல்லாம் போனீங்கன்னா ஹவர் கணக்குல 40 ரூபா அப்படின்னு கொடுவாங்க. அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓகே, நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம ஒருத்தவங்க ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப வர 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 அந்த ஆக்டிங் வந்து அப்படியே டிமினிஷ் ஆகி ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அவர் ஆக்டிங் பாத்தீங்கன்னா வில்லன் நடிக்கிறாரு, லைக் அந்த வில்லன் பேட்டர்ன்லாம் வந்து நான் சொல்றது வந்து இந்த பல்ல கடிச்சிட்டு மாத்துறதோ இல்ல கண்ணை சுமுட்டுறதோ அதெல்லாம் இல்லை. அது அப்படியே ஒரு மாதிரி அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி சொல்லி புரியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை, ஒரே மாதிரி இருக்க மாதிரியே எனக்கு இது ஃபீல் ஆகுது. லைக் எனக்கு ஃபீல் ஆகுது இது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு இது இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வாட்ரா சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு நல்ல ஆக்டர், இவரு ஏன் இப்படி வந்து மாறிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ண முடிஞ்ச ஒரு ஆக்டர் தான், பண்ண ஒரு ஆக்டர் தான், இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஆனால் வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்காரு. லைக் நான் வில்லன்ற பேட்டர்ன் நான் சொல்ல வரேன். வில்லன்லயே டிஃப்ரெண்ட் நடிக்கலாம். விஜய் வந்து நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து விஜயோட கதையில வந்து விஜய் சேதுபதி வரல, விஜய் சேதுபதியோட கதையில தான் வந்து விஜய் உள்ள வருவார். ஏன்னா அந்த படத்தோட வெயிட்டேஜ் வந்து அவன் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அந்த ஒரு பீப்புள்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டதுக்கு அப்புறமா அவரு வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணி அதுல இருந்து எப்படி அவரு வெளியே வந்தாருன்றதுதான் கதையை. ஸோ எனக்கு வந்து மாஸ்டர்ல வந்து எனக்கு விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, செகண்ட் ஹாஃப்ல வந்து விஜய் சேதுபதி வந்து தூக்கி சாப்பிட்டாரு, எல்லாருமே தூக்கி சாப்பிட்டாரு. எப்படின்னா அந்த கொம்பு வச்சுட்டு சொல்லுவார்ல, அந்த சீன்ல பண்ணா எங்க அம்மா வந்து பிறக்கும் போது ஏதோ சொல்லுவார், அம்மான்றது மாதிரி பிறக்கும் போது நான் வந்து கவுந்து பட்டில அதுன்ட்டு அண்ணாந்து படுத்து பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டைலாக் ஓரியன்டா ஒரு படம் வந்து ஒரு 2 பெரிய ஆக்டர்ஸ் வந்து அடிச்சுட்டு கடைசி கிளைமேக்ஸ்லாம் அடிச்சுட்டு சாவுறா அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சானுங்க. எனக்குல அடிச்சுட்டு செத்துருவானுங்க போல அப்படின்ற மாதிரி, விஜய் செத்துருவானுங்க போல அப்படின்ற மாதிரி
ஆக்சுவலா விஜய் தான் சண்டையில ஜெயிப்பான்றது அதுவும் மித்து தான். மாஸ்டர்ல வந்து விஜய் தான் வந்து அது வருவாரு. ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு இருக்குது. ஏங்க Why? நீங்க வந்து இங்கிலீஷ் படம் பாக்குறீங்கங்க. ஐயா நான் இங்கிலீஷ் தமிழ்நாட்டுல படம் இருக்கவங்க பார்க்கறது ஏ கிளாஸ் ஐயா ஆடியன்ஸ், பி கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டாங்க. இல்லையா. நான் அப்படி மீன் பண்ணல. இங்கிலீஷ் படம் பாக்குறனால நான் இது சொல்றேன்னு நான் சொல்லல. இது வந்து எனக்கு ரொம்ப வருஷமா இருந்தது இந்த ஃபீல். ஏன் வந்து ஹீரோ மட்டுமே எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த அந்த சரி ஓகே, அந்த ஒரு நீங்க ஓகே எல்லாருக்கும் நம்ம இது ஒரு பாயிண்ட் வரதுனால நான் இன்னொரு ஒரு பாயிண்ட், நீங்க பிடிக்காத ஒரு ஆக்டர்னு சொன்னீங்க தெரியுமா? எனக்கு பிடிக்காத ஆக்டர் கிடையாது, பிடிச்ச டைரக்டர் யாருன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து நீங்க சிரிப்பீங்க, என்னதான் கலாச்சாரம் அட்லி மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே எழுத முடியாது. அட்லியோட ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருக்கும். படம் போர் அடிக்குதாங்க ஏங்க? படம் எங்க போர் அடிக்குது? படம்லாம் போர் அடிக்கல எனக்கு, லிட்டரலாவே அப்படிதான். படம் போர் அடிக்காது நினைச்சேன். நீங்க இங்க வந்து நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலங்க. இல்லங்க, எனக்கு இது ரொம்ப நாளா எல்லாரும் கலாச்சாங்க, அட்லியை கலாய்க்கிறீங்களா அப்படின்றாங்க. அட்லி எங்க கலாய்க்கிறீங்க? சீரியஸா இது வந்து இல்ல, இது கலாய்க்கிற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அட்லி வந்து ஓகே அப்படிதான் அடிக்கிறான், சரி அடிக்கட்டும், அடிச்சா என்ன இப்போ சரி தெரியும் வந்து ஓகே, நீங்க அந்த பயோகிராஃபி பிலிமோகிராஃபின்னு போடுற மாதிரி போடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி போடுங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது ஜில்லால இருந்த விஜய வந்து தெரியல உடச்சிட்டாங்க. ஒரு பொறுக்கி மாதிரி இருந்தாரு, போலீஸ்காரன் ஆகிட்டாருன்ற போது தெரியல வந்து லுக்கு டக்குன்னு பார்க்கும்போது விஜய் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஜய் ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கும் அந்த விஜய் ஏற்றக்ஷன் ஒரு சில பேர் இருக்காங்க. உள்ள வந்து வெளில வருது சில விஷயம் எல்லாம், வேணாம் நீங்க விட்டுருங்க. இல்ல அது வந்து இல்ல, இது வந்து ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் தான். இது வந்து எனக்கு அட்லி வந்து பிகில்ல பிடிக்காது. ஏன்னா ஒரு ஃபுட்பால் இது பண்ணவங்க பைசைக்கிள் கிக்கு அப்படின்ற போது எனக்கு ஃபுட்பால் அவ்வளோ நான் பார்க்க மாட்டேன். எப்பயாச்சும் பார்ப்பேன், அவ்வளோலாம் எனக்கு தெரியாது ஃபுட்பால்லாம். ரொனால்டோ எந்த கிளப், மெஸ்ஸி எந்த கிளப் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து சொல்றவங்க நாங்களாம், அவ்வளோலாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் தான். ஸோ வந்து ஃபுட்பாலையே மெயின் கோர்ஸா வச்சு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணது வந்து ஒரு பெர்சல் எடுத்துட்டு பிகில் எடுக்கும் போது பிகில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ 6 o'clock போடாங்க, செகண்ட் ஷோ 6 நான் 9 o'clock போயிட்டு அந்த படம் வந்து உட்காந்து பாக்குறேன். அந்த படம் நான் ஒரு சென்டிமெண்டலா வர பார்த்தேன். எப்படின்னா அந்த படம் வந்து எல்லாருமே எங்க குரூப்ல எல்லாரும் ஒண்ணா போய் பார்த்தோம். அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9:30 முன்னாடியே நைட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. 6 மணிக்கு நான் முன்னாடி ரிலீஸ் பண்ற ஒரு ஷோ அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்ணி முன்னாடி ஷோ இது பண்ணி, ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றணுன்ற ஹைப் ஏற்றி அந்த மாதிரி திடீர்னு கன்சிடர் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பண்றது போது அந்த டைம்ல நான் வந்து பாக்குறேன், படம் 80sல பாக்கணும், கண்டிப்பா ராசி படம் நல்லா இருக்கும் அப்படின்னு. 80s முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், சர்க்கார், சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அதையும் மொக்க பண்ணிட்டாங்க எங்க பசங்க. எங்களுக்கு எப்படின்னா ஒரு படம் வந்து நல்லா, இப்போ மார்க் ஆண்டனி கூட நான் போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதுல கூட அந்த பரத்வாஜ் அந்த பிலிம் கம்பெனி இப்போ வந்து கனடா வயசுக்கு மாறிட்டான். அவன் வந்து கேட்பான், ஆதிக்கு வந்து கேட்டுருப்பான், நான் வந்து இதெல்லாம் படம் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு தான் போய் உட்காந்தேன். நீ மட்டும் உட்கார்ல, நானும் தான் சேர்ந்து உட்காந்தேன். எனக்கு உள்ளுக்கு அப்படிதான் தோணுச்சு. பிடிக்காது, ஏன்னா ட்ரிபிள் ஏ மாதிரி எடுத்து விட்டு ட்ரிபிள் ஏ மாதிரி பண்ணி விட்டு திடீர்னு ஒரு படம் வைக்கும் போது அதுல எஸ்டே சூர்யா ஒரு வெயிட்டேஜ் வைக்கும் போது படத்தை தூக்கி சாப்பிட்டாங்க. நீங்க படம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். படம் வந்து பாருங்க, படம் வந்து நல்ல படம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் முக்கால். அப்புறம் படம் தூக்கி போயிருக்கும். படத்தை நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா காமிச்சிருப்பாங்க படத்தை, நல்லாவும் படத்தை காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு அது வந்து அந்த படம் வந்து பிடிக்காம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சொன்னல குலுகுலு சொன்னல, அதேதான். சர்டன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு வந்து எப்படி குலுகுலு பிடிச்சதோ அதே மாதிரிதான் இதுவும். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அது சப்ஜெக்டிவ். அது ஒருத்தவங்களோட டேஸ்ட், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சில பேருக்கு பிடிக்கலாம் அப்படின்றது. குலுகுலு எனக்குமே பிடிக்கும், அதான் சொல்றேன். ஒரு சர்டன் செட்டுக்கு பிடிக்கும், சில பேர் என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வைப் நல்லா இருக்கும். அந்த வைப் வந்து அந்த படத்துல வந்து நல்லா காமிச்சிருப்பாரு.
அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. லைக் அந்த ஃபீல் வந்து அந்த அழியிற ஒரு மொழியை வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் இவன் மட்டும் தான் பேசுறது கூட ஆள் இல்லாம சுத்திட்டு இருப்பான். அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து சொல்லும் அந்த வைப் வந்து அது வந்து பிகாஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால நாங்க புகழ்ந்து சொல்லல. இன்ட்ரோவர்ட்லாம் இல்லங்க, நீங்க இன்ட்ரோவர்ட்டா? ரோட்ல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்கடா, டேய் பாத்து போடா அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்க. நீங்க வந்து அது பாத்து போடான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை எனக்கு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவனை திட்டி அவனை சண்டைக்கு கூப்பிட்டு, டேய் கூட்டு தாண்டி போயடா அப்படின்ற அளவுக்கு சண்டைக்கு போய். என்னன்னா இப்ப நீங்க வரீங்க ரோட்ல, இது ஆக்சுவலி கண்டிப்பா ஒரு டாபிக் எடுத்து பேசணும். என்னன்னா ரோட்ல போயிங்க, நான் ஒரு ஏரியால இருக்கேன். இந்த ஏரியால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, படிச்சவன் படிக்காதவன், வேலைக்கு போறான் வேலைக்கு போகாதவன் எல்லாம் எதுல வரீங்க அப்படின்னா, எல்லாரும் ஐபிஎம்ல வர. ஐபிஎம் எதுக்குடா யூஸ் பண்றீங்க எனக்கு புரியலடா. தெருக்குள்ள எதுக்குடா ஐபிஎம் யூஸ் பண்றீங்க புரியவே இல்ல. இந்த மாதிரி இருக்காங்க மக்களும். அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஓகேவா? அப்ப திட்டுமா தோணும், கண்ணுக்கு நேரம் அடிக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே கராடி போடுறோம் கண்ணு தெரியலன்னு. ஓகேவா? இதுல அடிச்சாங்கன்னா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கிருன்னு இருக்குது மண்டை, எதுவும் பண்ண முடியல. சோ ஆப்வியஸ்லி திட்டதான் தோணும். அதெல்லாம் சொல்றேன். அது வந்து தனிப்பட்ட ஒரு வன்மத்தோட. இது வந்து நான் கார் ஓட்டும் போது கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை உடுமலைப்பேட்டை போறோம். உளுந்தூர்பேட்டை ரைடிங் பண்ணோம். சொல்லி முடிச்சிடுறேன். அது வந்து போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தானே பேசுவான், அப்புறமா நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர் பாத்துக்கலாம். மார்வல் மாதிரி. சாரி, டிசி. அதாவது வந்து அப்படி போனபோது மார்வல்ல யாருங்க, அதுவும் அது ஃபுட்பால் மாதிரி தான். லாக்டவுன்ல உட்காந்து எல்லா படத்தையும் வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் மார்வல் போடு, டெய்லி நைட் இந்த படத்தை பாரு, டவுன்லோட் பண்ணு, டேட்டா ஃப்ரீ போடு. அதே மாதிரி டிசிக்கு ஒரு மாசம் 2 மாசம் ஓடிடுச்சு. அந்த மாதிரிதான் நான் படம் பார்ப்போம். லாக்டவுன் தாங்க ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிலாம் இல்ல, நமக்கு இதுதான் சந்தோஷம்ன்றது வந்து வெளியே. நான் வந்து மார்வல் ஃபேன் வந்து படம் பார்த்தானியா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஒரு புக் ஃபெஸ்ட் ஒன்று. சரி ஓகே, நம்ம மார்வல் பைக்குன்னு போறோம். நம்ம வந்து அட்லி பத்தி பேசுறோம். ஜவான் வந்து நான் இன்னும் பார்க்கல. ஜவான் வந்து எனக்கு வந்து இப்பவும் வந்து நமக்கு வந்து மதியானத்துக்கு மேலதான் வேலைன்ற போது காலையில ஒரு ஏதாவது ஒரு 10 மணிக்கு ஷோக்கு போடுவான். அதெல்லாம் போய் ஜவான் பாத்துக்கலாம், பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு டிக்கெட் நியூல போயிட்டு கை பத்திரம் புக் பண்ணிடலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஒரு அதர் ஹேண்ட் ஓடிடில வந்துருச்சு, நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அப்படிதான் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு படம் பார்த்தேன், நான் மறந்துட்டேன் அந்த படம். டைனோசர். இப்ப வந்து பாருங்க, டைனோசர் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் நல்லா இன்டர்வல்ல வந்து வெயிட்டா வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த படம். இன்டர்வல்ல வெயிட்டா இருக்கும். நானும் எங்க அம்மா உட்காந்து வீட்டுல படம் பார்த்துட்டு இருக்கோம், 2 பேருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, வெட்டுறானுங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்கு படம். அதாவது நான் வந்து சிஜி பண்ணி நேப்பியர் பிரிட்ஜையே வச்சு ஃபைட் சீன் எடுக்கல, நார்மலா வச்சு எடுக்கிறேன். நேப்பியர் பிரிட்ஜ்னா உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்க வந்து எனக்கு என்ன பிரச்சனை அவன்கிட்ட, அட்லி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எல்லா படத்துல ஒரு சீன் எடுத்தீங்கன்னா உங்களோட இது என்ன, உங்களோட மோட்டோ என்ன, உங்களோட கட் என்ன இன்னைக்கு. சரிங்க, அட்லி எல்லாம் நீங்க பேசாதீங்க, அட்லி என்னாலுமே வந்து தெரியலையும் மெர்சல்லையுமே வந்து விஜய வந்து ஐயா அவன் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கல, நான் ஃப்ளாப் படம் கொடுக்கல. அது நான் இருங்க, சண்டைக்கே போடுவாங்க. வேலைக்கு எதுக்குங்க போறீங்க ஐயா? நீ வந்து ஒரு கிரியேட்டரா வந்து நீ ஒரு ஆர்டிஸ்டியா, நீ ஆர்டிஸ்டா இருக்கும் போது நீ ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணணும். இங்க ஒரு இங்க ஒரு ஆர்ட், அங்க வந்து ஒரு ஆர்ட், இந்தாங்க இதான் பெரிய ஆர்ட் அப்படின்னு சொல்லி. சரிங்க, நீங்க அட்லி ராதாராணி விட்டுருங்க, சரி மெர்சல் அப்புறமா பிகிலா. நீங்க சத்ரியனு வேற சொல்லுங்க. சத்ரியனா? ஓஹோ, சரி ஓகே சொல்லுங்க. அட்லியே வந்து அட்லி ஒரு கட்டத்துக்கு மேல அட்லி வந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். பாலிவுட் போயிட்டாரு. நீங்க என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அவர் பாலிவுட் போயிட்டு ஷாருக்கான் வச்சு படம் எடுத்துறாரு. ஓகேவா? லைக் கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் போது அவருக்குன்னு ஒரு அவரோட ஸ்டைல் இதுதான். ஸோ அதனால அட்லியோட டாபிக் நம்ம முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேணாம் பேசலாம். இதுக்கப்புறம் பேசினா வந்து நீங்க சொல்லுவீங்க நீங்க அண்ணன் ஃபேனு, அதனால நீங்க அட்லிக்கு முட்டு கொடுக்குறீங்க. அட்லிக்கு முட்டும் கொடுப்பேன், ஆனா அட்லி வந்து பிகில்ல பிடிக்கலன்றது நான் சொல்லிட்டேன். இதுவே வந்து அட்லியை வந்து விஜய வந்து அப்பா கேரக்டர்ல காமிச்சதெல்லாம் வந்து அது நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு அட்லி கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை வந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டிஃபரெண்டா காட்டுவோம், நல்லா இருக்கும். அந்த அது வந்து உங்களுக்கு லிட்டரலி தெரியும். விஷுவலா சொல்றேன். சங்கர் அசிஸ்டன்ட்னா நல்லா இருக்கும். சங்கர் அசிஸ்டன்ட்னாலே அப்படிதான் படம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு அட்லி பிடிக்கும். இதெல்லாம் வந்து இருங்க நம்ம இது மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டுறோம். டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். அதெல்லாம் சும்மாங்க, நாங்க அவ்வளவு டேட்டாலாம் எடுத்து இன்னும் பேசல. அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது டேட்டா தான் எடுத்து பேசுவேன். சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம ஒரு ஃப்ளோல அப்படியே அடிச்சு எங்களோட அவ்வளவுதான். அதாவது பிஓவி பாயிண்ட் ஆஃப் வியூவா ஓகே பிஓவி அப்படின்ற மாதிரி இருந்தே பேசிட்டு இருக்கோம். ஆனா வந்து இப்போ படத்துல வந்து நீங்க பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து பிடிச்ச சைடு ஆக்டர்ஸ் ஒரு 2-3 பேரை வந்து எனக்கு பிடிக்கும். ஓகே, அதுல ரொம்ப அண்டர்ரேட்டடா நீங்க சொன்ன காலையில சொன்னீங்க, நீங்க எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் பாஸ்கர் பத்தி பேசிருந்தீங்க. ஆமா, எம்எஸ் பாஸ்கர் அவர் வேற லெவல் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஆள் நான் ஒருத்தர் சொல்றேன், நீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எம்எஸ் பாஸ்கர் இல்லாம வேற யாருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து பசுபதி அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, நீங்க வந்து அந்த சார்பட்டா பரம்பரையை ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றீங்க. சார்பட்டா நீங்க அதை எடுத்து வெயில் படத்துல வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பாரு. வெயில், அதுக்கப்புறம் வந்து விருமாண்டி தானே அது? ஆமா, விருமாண்டி தானே. கொத்தால கம்ப்ளீட் பண்றோம். அதெல்லாம் வந்து மார்வலஸ் ஆக்டிங். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு மூவிலயும் ஒரு மாதிரி. இது எனக்கு கொத்தாலன் ஞாபகம் வருது. அந்த ஒரு இந்த சாணத்துல அசுரன்லயும் ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் தான். அதாவது அதான் அவங்கலாம் வந்து நடிக்கும் போது கொஞ்சம் ரியலா நடிக்கிற மாதிரியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபீல் ஒண்ணு இருக்கும். இப்போ வந்து அந்த அசுரன் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எவனையாச்சும் விட்டு சாவடிக்கணும்டா அப்படின்ற ஒரு வெறியில வந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு இது உள்ள வந்தது, அவன் அநியாயம் பண்றான் வெட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ரீசெண்டா அநீதி கூட கொஞ்சம் நான் பார்த்தேன். அது வந்து அது எப்படி சொல்லலாம், அது வந்து ஒரு இன்னர் ஜஸ்டிஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு இன்னர் வந்து இது எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அநீதி இப்ப பார்த்தாங்க, அநீதியும் அதே ஃபீல் தாங்க. அநீதி வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லிடுறேன். இன்னர் ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி அதுலயே எடுத்து டிராவல் ஆகிறேன். அநீதியுமே வந்து அவனுக்கு ஒரு படம் வந்து இப்ப வந்திருக்கு அநீதின்ட்டு. வசந்தபாலன் வந்து அங்காடி தெரு அந்த மாதிரி படம். அர்ஜுன் தாஸ். அப்புறம் அந்த அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்கதான் அந்த பண்டாம்பாரியன் தாலி அறுத்துட்டு போக அந்த கேரக்டர். ஓகே, அவங்க வந்து அவங்க எல்லாருமே அவங்க ஹீரோ ஹீரோயினுமே வந்து ஒரு இது இடத்துல வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யற இடத்துல வந்து அவங்கள இவர் வந்து டெலிவரி பாய் வேலை செய்வாரு. ரொம்ப ரொம்ப மட்டமா ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அந்த படத்தை வந்து டெலிவரி பாய்ஸ்க்காக ஒரு ஸ்கிரீனிங் பண்ணாங்க ஒரு இடத்துல. அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஸ்கிரீனிங் பண்ணி அந்த படத்தை பார்த்து அவங்க என்ன ரிவ்யூ சொன்னாங்கன்றத வந்து இது பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது ட்விட்டர்லயுமே போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணிருந்தாங்க அந்த படத்துக்கோட ப்ரமோஷன் எல்லாமே. அதாவது அந்த படம் வந்து எப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு நோய் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு நோய் இருந்து அந்த நோயில இருந்து அவன் எப்படி வெளியே வரான், அவனுக்கு வந்து கொல்ற ஒரு ஸ்டார்ட்ஸ் வரும். கடைசியில அந்த தாட் வந்து உண்மையாக மாறி அவன் கொண்டுடுவான் ஒரு சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு மேல அவன் கொல்லலன்ற போது அவன் வந்து எதுக்கு அந்த படத்துல ஆன்டகனிஸ்டா ப்ரோட்டகனிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த ரோல் வந்து அவனுக்கு தான் அப்படின்னு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அந்த வேலையெல்லாம் செஞ்சாகணுன்ற மாதிரி. அவன் எதுவுமே பண்ணலன்ற போது எல்லா கோவத்தையும் காட்டுற இடம் வந்து அந்த இடத்த வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல போயிட்டு காசு கேட்பாங்க, சேஞ்ச் இல்லைன்னா தூக்கி மூஞ்சில அடிச்சிருவாங்க. அப்ப வந்து கொல்ற மாதிரி அவனுக்கு டாக்டர் சொல்றான், வராது. அவனுக்கு எப்படின்னா, அவன் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரைப் பண்ணி ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிரேக் பாயிண்ட்ல மாதிரி அவன் உடச்சு சாவச்சிருவான். அநீதி வந்து நல்லா இருந்தது. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டம் இல்ல, இது வந்து ஒரு ஜோக் சொல்லவா, இது வந்து ஜோக்கா சொல்லக்கூடாது, புரியல. இது வந்து அஜித் படம் ஒரு படம் இருக்கும்ல, அது என்ன படம் அது, அந்த கோர்ட் சீன்ல லாயரா வருவாரு.
சிட்டிசன் இல்லையா, இப்ப வந்த படம் ஐயா. அஜித் இது ஏங்க இது ரீமேக், பிங்கோட ரீமேக்கா நேர்கொண்ட பார்வை. ஏங்க அதுலயுமே அதுல வந்து அதுலயுமே அவர் அப்படிதான் டேப்லெட் அதுலயுமே எடுத்திருப்பார்ல. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு கனெக்ட் இருக்குங்க. அதுல வர வில்லன் தான் இதுல இல்ல. அதான் சொல்றேன். இதுல வந்து வனிதா விஜயகுமார் கூட வில்ல கேரக்டர் பண்ணிருப்பாங்க, நல்லா நடிச்சிருப்பாங்க. அதாவது சீரியஸ்லி அவங்க எது தெரியுமா அவங்க வில்லன் நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி அந்த இன்டர்வியூல எல்லாம் பேசுவாங்க, உனக்கு என்ன, அதே சேனல்ல இந்த படத்துல இருப்பாங்க. நல்லா நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணாம இவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கே ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். நல்லா ஒரு ஸ்கோப் அந்த படத்துக்கு அநீதி. அதுக்கப்புறமா வந்து அநீதிக்கு அப்புறமா கூட அவங்க நிறைய படம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க சொன்ன ஓகே, நீங்க சொல்லுங்க அந்த பிங்கோட ரீமேக் நேர்கொண்ட பார்வை. இல்ல அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ரெஃபரன்ஸ் லைக் அந்த நீ வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருப்பான், அவனுக்கு தாட் ப்ராசஸ் உள்ள இருக்கும், கோவம் இருக்கும். இது கூட இதுல ஆனா பண்ணிருப்பாரு, ஒரு இடத்துல பிரேக் ஆயிருவாரு. பிரேக் ஆயிரும் பாயிண்ட் ஒன்று, அது எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட். இது வந்து நீங்க உண்மையை இது வந்து நீங்க ரியல் லைஃப்ல கூட இணைந்து சொல்றீங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல எல்லாருக்குள்ளயும் இது இருக்கும். நான் நம்மளுக்கு ஆபீஸ்ல இருப்போம், ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஓகேங்களா, ஜெனரலா எடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணிட்டு காதலோட வாழ்க்கையில இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு காலத்துல லவ் எல்லாம் எப்படி திரும்ப இருந்தது, நல்லா இருந்தது லவ் எல்லாம் ஒரு காலத்துல. ஒரு இருந்தது அவ்வளவுதான். ஓகேவா, அதான் சொல்றேன். லைக் அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதுதான் சொல்றேன், என்ன ஜஸ்டிஸ்ன்றது அந்த ஜஸ்டிஸா இல்ல வந்து அது கோவமா, அது என்னன்னு எனக்கு அது சொல்ல முடியாது. பட் ஆனா லைக் எல்லாருக்குள்ளயும் அந்த ஃபீல் இருக்கும். ஆமா, இது ஒரு டைம்ல எப்படி சொல்றது, நிறைய விஷயத்துல நடந்திருக்கு. அந்த லவ் பண்ணல அப்படின்னா, நீ லவ் பண்ணல, பிரேக்கப் பண்ணிட்டியா, நீ நாசமா போன்ட்டு அது ஒரு சில பசங்க விடுவானுங்க, ஒரு சில பேர் வந்து வேற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து லைக் என்ன, ஏன் உனக்கு உண்மையால பிடிச்சிருந்தனா அவங்க இருக்க போறாங்க, ஓகேவா. அதுல எந்த இதுவுமே கிடையாது. உனக்கு உண்மையால அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க கூட இருக்க போறாங்க. நீயே டார்ச்சர் பண்ணி அவங்களை துரத்தி விட்டனா அதுவும் கையில இருக்குது ராஜா, அதுவும் கையில இருக்குது, அது எதுவுமே பண்ண முடியாது. சந்தானம் சொல்லுவான் அவங்க படத்துல எஸ்எம்எஸ்ல அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு சக்தி விட்டாடல இன்னொட்டான வாழ்க்கை உட்காந்து குடிச்சு இது பண்ணிட்டு இருப்பான். அந்த புள்ள அங்கிருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ சொல்லி திட்டிட்டு போறான். இவன் வந்து சத்தம் சொல்லுவாங்கடா, கொஞ்சம் விட்டுருந்த சைவ கொலைக்காரன் வந்து கிருஷ்ணவதி கொளுத்திருப்பான் அப்படின்னு இருப்பான். அப்ப அந்த டைம்ல அது ஃபேமஸா இருக்கும். உண்மையிலே நைட் ஒருத்தர் வந்து கொளுத்தி அவன் போட்டு போயிடுவான். கொளுத்தி விட்டு போயிடுவான். 2008 2009 நினைக்கிறேன் அந்த டைம்ல. அப்பெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். ஏங்க அப்பெல்லாம் இவன் கண்ணிங்க, நாங்களா இவன் பாட்டு போட்டாலே அப்பெல்லாம் அந்த பாட்டு புக் ஒண்ணு விற்கும், பாட்டு வாங்கி மனப்பாடம் பண்றது, நானும் இவன் இருந்தேன். இப்ப வந்து ஒரு பாட்டு கத்துக்கோங்க. அதான் அந்த அவர் பேர் என்ன, அந்த ஈவன் ஸ்டாண்டர்ட் தமாசா அந்த சேனல்ல வந்து போடுவாங்க, ஒரு பாட்டு கத்துக்கோங்க 7 பாட்டு வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் ரியலா எக்ஸாம்பிளே காட்டும். அதுவும் இப்ப வந்து லைக் நடுவுலனா இது வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமா அப்படி வந்து லெஜெண்ட் படத்துக்கு மியூசிக் போட்டாரு. லெஜெண்ட் படத்துல இருக்க எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். லெஜெண்ட் படத்துல வர பாட்டு வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஆக்சுவலா லெஜெண்ட் படம் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேனே, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி தியேட்டர்ல பார்க்க கூடாது, ஓடிடில தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்த்த படம் வந்து லெஜெண்ட். அந்த படம் வந்து நான் வந்து எங்க வீட்டுல இல்ல, நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன், ஓகேவா. ஊருக்கு போயிட்டு அங்க படத்தை டவுன்லோட் பண்ணி முக்கி பார்க்கலான்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். படத்தோட கான்செப்ட் வந்து நல்லா இருக்கு. அதாவது சுகருக்கு வந்து அவன் வந்து வேற ஏதோ ஒண்ணு இது பண்ணி மருந்து கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வந்து அவன் இது பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு, நீ இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சிட்டா நாங்க எப்படி மருந்து தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு படத்தை இது பண்ணி தடுத்து இவர் எப்படி அதை இது பண்றாரு அப்படின்றது ஒரு நல்ல கான்செப்ட். இதே கதைய எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா, கொஞ்சம் வந்து மெடிக்கல் ஓரியன்டா எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் ஆஸ்கார் கொடுத்துருப்பான். இது நீங்க என்ன வேணா கலாயங்க, இது என்னோட பைபோவி.
இது நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம். அது நீங்க படம் ஜெயம் ரவி ஒரு படம் இருக்குல்ல, என்ன அந்த தீமைதான் விழும்னு ஒரு பாட்டு வரும், எனக்கு பேர் தனி ஒருவன். நிக்காது. ஆமா, தனி ஒருவன்லயுமே இந்த கான்செப்ட் நீங்க அதை எடுத்துக்கோங்க. எனக்கு கதை தெரியும், பட் அந்த பேர் வாயில அது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அது நேம்ஸ் நிக்காது எனக்கு. ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அது ஆக்சுவலா அதுவும் ஒரு நீங்க அதே 15-16ல வந்த படம் நினைக்கிறேன். அந்த படத்துலயும் இதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். அந்த கடலுக்குள்ள போயிட்டு ஒரு அந்த படம் நான் பார்த்தேன், மறந்துட்டேன் இப்பலாம். அதுவும் சுகர் கான்செப்ட் தான். டயபெட்டிக் வந்து அவன் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுவான். படத்தோட ஒரு ஃப்ளோவே வந்து நல்லா இருக்கும். எப்படின்னா வந்து அவனை வந்து இவன் கண்டுபிடிச்சு நெருங்கறதுக்கு ஆக்சுவலி சொல்லலாம், சமிக்கு அது ஒரு கம்பேக் சொல்லலாம்ல. அது யாருக்கு கம்பேக்? அரவிந்த் சாமி இருக்கார்ல, அவர் கம்பேக். அவர் ராஜாக்கும் ஒரு கம்பேக் தான். ஏன்னா ராஜா அதுக்கு முன்னாடி வந்து வேலாயுதம் படம் எடுத்திருந்தார். அது வந்து கமர்ஷியலா அந்த படம் எனக்கு வேலாயுதம் நல்லா இருந்தது. ஏன் தெரியுமா கமர்ஷியலா நல்லா இருந்தது? ஐயா, நீங்க விஜய் படம் எல்லா படம் நல்ல படம் நல்லதா இருக்கு. ஏங்க வேலாயுதம் நல்லா கமர்ஷியலா நான் சொல்றேன், வந்து கமர்ஷியலா இருக்கு. சுறா நான் பாக்கலங்க. சுறா வந்து எங்க வீட்டுல எல்லாமே கேட்டு சமடி வச்சாங்க எனக்கு அந்த படம் பார்க்க போறேன். அப்பதான் யோசிச்சேன், எதுக்கு சுறா படத்துக்குலாம் அடி வாங்குறேன்னு இப்ப யோசிக்கிறேன் உட்காந்து. இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு தியேட்டர் இருக்கீங்க, கூட்டு போங்க எங்க அப்பாட்டு கேட்டா வாங்க முடியாது, படம் வர சன் பிக்சர்ஸ் படம் அப்படின்னு. நான் யோசிச்சேன், சன் பிக்சர்ஸ் படம் தானே, உங்க ஆளு தானே, கூட்டு போங்க. கொடுக்க மாட்டேன்டாரு, சம்படி வச்சாரு. அப்புறமா யோசிச்சேன், ஒரு படம் வந்து சன் டிவில போடும்போது படமா இதுவா, அப்போ வந்து எனக்கு அப்ப அந்த பெல்ட்ல அடி வாங்கின ஞாபகம் தான் வருது. இந்த படத்துக்காக போட்டு அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சாங்க, சம்படி வச்சாங்க. இப்போ வந்து சரி ஓகே, விஜய் வந்தாங்க. நான் இப்ப கூட ஓபனா சொல்றேன், விஜய் வந்தான். நான் எனக்கு வந்து வாரிசு வந்து ஒரு படம் வரும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டே கிடையாது. ஆனா வாரிசு வந்து ஃபேமிலியா தான் இருக்கும், ரொம்ப ஹைப் இருக்காது, மாஸ் இருக்காது. தமன் தான் மியூசிக் போடுறான், ஃபுல்லா பீட் தான் இருக்கும், தெலுங்கு படம் மாதிரியே தான் இருக்கும். தட் ப்ரூவ்ட் இட்ஸ் ப்ரூவ்ட் LHS = RHS அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா வாரிசோட கலெக்ஷன் வந்து பீட் ஆயிருச்சு கம்பேரிங் டு துணிவு. ஆஸ் எ விஜய் ஃபேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு 8 மணிக்கு துணிவு தான் பார்த்தேன். மறுநாள் தான் நான் வாரிசு பார்த்தேன். டிக்கெட் டிமாண்ட் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. எனக்கு துணிவோட ஒரு ஒன்லைன் பிடிச்சிருந்தது. வந்து எல்லா படம் நான் அப்படிதான் படம் வருதுன்னா உட்காந்து இன்டர்வியூ டேரக்டர் எப்போ இன்டர்வியூ போடுவான், எப்போ பிகின்ஸ்ல இன்டர்வியூ போடுவான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்றோம், டங்குன்னு வந்து வினோத்தின் இன்டர்வியூன்னு போடுவாங்க, உட்காந்து பார்ப்பேன். வந்து ஒரு இன்டர்வியூ பரத்வாஜோட ஒரு இன்டர்வியூ கூட இன்டர்வியூ சொல்லியிருப்பான் அந்த லைஃபோட பத்தி. அந்த இன்டர்வியூ வந்து காமனா இருந்திருக்கும். இவன் வந்து இவன் லைஃபோட பத்தி சொல்றான், இப்போ கண்டிப்பா படம் வந்து பணம் ஓரியண்டா தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பணத்துல வந்து இந்த ஷேரை பத்தி நல்லா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு படம்னா நமக்கு தெரியாத விஷயத்த இல்ல தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து அதை தெரியணுன்றதுக்காக தான் வந்து படம் எடுக்கிறது. அதுல வந்து துணிவு வந்து நல்லா ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு இதுக்கு வந்துருச்சு. அது என்னன்னா, இங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க டைரக்டர்ஸ். பட் எல்லாருக்கும் சில பேர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில சில பேர்ல வந்து வெயிட்டா கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாங்க. லைக் அவங்களுக்கு இருக்க நாலேஜும் தான் நீங்க டைரக்டர்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நாலேஜாகவும் இல்ல, அதுல வந்து இப்போ இந்த ஷேர் ஸ்கேல் ஆயிடுச்சுன்னா அது ஏன் இவனுக்கு பண்றாங்க, இந்த காசெல்லாம் எப்படி போகுதுன்றத வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. கம்பேரிங் டு வாரிசுன்னு வரும்போது ஆப்வியஸா வந்து சொல்லுங்க, நீங்க வருவீங்களா, வாங்க வாங்க ஐயா வாங்க. இல்லங்க வாரிசு வாங்க, பாசிட்டிவாலாம் சொல்ல மாட்டாங்க. வாரிசுல வந்து ஒரு சீன் நல்லா இருக்கும், அந்த லோக்கல்ல போய் அடிச்சுட்டு வர ஃபைட் சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும், விஜய் அந்த மாஸோட காமிச்சிருப்பாங்க. ஓபனிங் சீன் சிம்பிளா இருக்கும். இந்த மாஸுக்கு தான் வருவீங்க, கதைக்கு வர மாட்டீங்க. ஏங்க அந்த மாஸ் தாங்க இப்ப விஜய் இப்போ நீங்க வந்து வலிமையே எடுத்துக்கோங்க, வலிமை எல்லாம் வேணாங்க, அது வேணாங்க. அது வந்து நான் ஃப்ரெண்ட் 2 கூட பார்த்து டயர் ஆகி ஃப்ரெண்ட் 2 பிரதர் கூட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ட்ரிப்பு எங்கேயோ தஞ்சாவூருக்கு எங்கேயோ போற டைம்ல தான் அந்த படம் பார்த்துட்டு வந்து நம்ம போயிடும். அப்புறமா பொறுமை. ஆனா வலிமை வந்து ஒரு சில சீன் கட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. வலிமை எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா வந்து வில்லாட்டோ பிடிக்காத பீப்புள் வந்து வில்லாட்டோ பிடிச்ச பீப்புள் வந்து கம்மி தான். அதுல ஒன் அமாங் த மென் நாங்க தான். ஆக்சுவலி பில்லாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பில்லாட்டு நல்லா தான் இருந்தது. நான் இல்லன்னா இது வந்து தட்ஸ் a prequel மாதிரியான படம். prequel
எனக்கு வந்து இந்த படம் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பில்லா 2 தான் நீங்க first ஒரு வந்தோம். டான் வந்து அவன் வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டு டானா மாறினான்றதுதான் பில்லா 2. ம். ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டம் எடுத்திருக்கணும் இதே அதை இதே கேட்டீங்கன்னா. இதே கதையை நான் சொல்றேன். ஓகேவா? ஆ, ஆ, ஒருத்தன் வந்து ஊர்ல இருக்கான். ஊர்ல நெருப்பு இது பண்ணி ஏதோ பண்ணிட்டான். அவன் வந்து மும்பைக்கு வந்து ஆ, மும்பைல பரோட்டா கடையில வேலை ம், செஞ்சு அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான். ஆ, வெந்து தணிந்தது ஓகே. காடு. ஓகேவா? ஆ, ரெண்டுமே ஒரே எஸ், கோடு தான். ஆமா, ஏன் அந்த ஓகே. படம் ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் வந்து இல்லைன்னா, இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ம், வெந்து தணிந்தது காடுக்கு வந்து எப்படின்னா, சிம்புக்கு வந்து மாநாடுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். மாநாடே ம். ஒரு கம்பேர் தான். மாநாடுக்கு அப்புறமா வந்து சிம்பு வந்து எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இது எப்படிதான் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நாடுக்கு இல்லாம, அப்புறம் தான், நாடுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் தான். இல்லாம இந்த படம் எப்படி இருக்கும் நம்ம அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்து ஆடியன்ஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்ரூவ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த படம் எனக்கு இல்ல பிடிச்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரியும் வந்து அவரோட எங்க ஆக்டிங்கும் நல்லா படம் தான் ஸ்லோவா இருந்தது. தாங்க இருக்கும். ஆனா படம் நல்லா இருக்கும். படம் ஸ்லோ தான், படம் நல்லா இருக்கும். விஜயோட ஸ்லோவா இருக்குன்றனால விஜயோட நான் இப்போ எனக்கு இந்த மாதிரி எப்படின்னா எனக்கு விஜய்க்கு வந்து slow இருக்க படம் நல்லா பார்ப்போம். சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் நாங்கெல்லாம் பிரேக்கிங் பேட் ஃபேனுங்க, அப்பயே பார்த்தவங்க. பிரேக்கிங் பேட்லாம் நான் வண்டி பார்க்கல. அதெல்லாம் பிரேக்கிங் பேட்லாம் பார்க்கல. அதெல்லாம் ஏங்க எவ்வளவு நான் ஸ்லோவா போகும் நான் தெரியுமா? நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். தமிழ் படத்தை காலேஜ் வந்து படிக்கும்போது ம், காலேஜ் படிக்கும்போது அது உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 எபிசோடு, அந்த 4 எபிசோடு தள்ளுறதுக்குள்ள ஒரு 2 தடவை 3 தடவை இல்ல 4 தடவை தூங்கி இருப்பேன். தூங்கி தூங்கி ஏஞ்சி ஏன்னா அது அவ்வளவு ஸ்லோ. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 4 சீசன் தான் அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். அந்த நல்லா 4 இருக்கும்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்க்கல. கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃபுல்லா, ஓகேயா? அந்த சரி, கேரக்டர் ஓகே. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் அந்த பாட்டுக்கு நம்ம போகலாம். இருங்க. நம்ம வந்து அதனால இந்த மாதிரி பில்லா 2க்குள்ள ஓகே இருக்கோம். தான். பில்லா 2ல நிக்கிறோம். நம்ம வந்து ம், சினிமான்றனால பில்லா 2 வந்து எனக்கு பிடிக்கும். பில்லா 2 ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஆக்சுவலா ஆமா. பில்லா 2 வந்து என் பர்த்டே அப்போ வந்தது. அப்பதான் நான் தனியா போய் படம் பார்க்கறேன்னு நினைக்கிறேன். தனியா போய் படம் ம், பார்த்திருக்கேன். எங்க வீட்டாண்ட தான் படம் பார்த்தேன். ம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கு. லோக்கல் தியேட்டர் இருந்தது. ம். இப்போ இன்னொரு பெரிய தியேட்டர் இருந்து அந்த பெரிய தியேட்டர் லோக்கல் தியேட்டரா மாறிடுச்சு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. அந்த மாதிரி தான். சொல்லுங்க. ரைட் ரைட் ரைட். அந்த மாதிரி வந்து ஒரு கதை வந்து பில்லா 2க்கு எனக்கு. பில்லா 2க்கு வந்து அப்பவே எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. பில்லா 2 எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா பில்லா வெந்து தணிந்தது காடு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது வந்து கிளிக் ஆயிருக்கும். எனக்கு கிளிக் ஆன விஷயம் அப்படிதான். இதே பிளாட் தான் இங்க பில்லா 2. ஏங்க பில்லா 2 நீங்க ப்ரமோட் பண்ணல, இந்த படத்தை ப்ரமோட் பண்றீங்கன்ற போது இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரேக் பாயிண்ட் வந்து இன்டர்வல்ல கிடைச்சிருக்கும். இன்டர்வல்ல சுட்டுட்டதுக்கு அப்புறம் நீதாங்க யாரு வாங்க முத்து அப்படின்ட்டு ஒரு சீன் வந்திருக்கும். அப்ப வந்து ஏஆர் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு. நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அது அந்த மாதிரி ஒரு படம். இது இது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோனஸா ஒரு படத்தை எடுத்துட்டு போறது வந்து கத்தி அந்த மாதிரி தான் வந்து நல்லா இருந்தது. படம் ஸ்லோவா இருக்கும், படம் நல்லா இருக்கும். கரெக்ட். ஸோ படம் வந்து ஸ்லோவா இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற வந்து ஒன்னும் சொல்ல முடியாது. ஸ்லோ அவ்வளவுதான். படத்தோட வந்து கோர் தந்த வேறங்க. அளவுக்கு எங்க அளவுக்கு படத்தோட ஸ்லோவா கோரே கிட்ட வேறங்க. கிடையாது. இல்ல துப்பாக்கியில நான் கோர் வந்து சொல்ல. தீவிரவாதியை கொன்றதுதான் மெயின் பிளாட்டே. ஆமா. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நிறைய பேர் அது படத்து வந்ததுக்கு அப்புறமா சீன்ஸை கட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் விஸ்வரூபம் கூட அந்த மாதிரி ஒரு பண்ணாங்க. விஸ்வரூபம்லாம் ஸ்கிரீன் பண்ணி ஓடிட்டு இருக்கும் போதே தேட்டர் அடிச்சு உடச்சு வெளில வர ரீல் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி எல்லாம் சண்டை நடந்தது. ஆமா. ஸோ அந்த டைம் அப்பெல்லாம் வந்து இந்த அரசியல் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. இப்பயும் அது இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. இல்லாமலாம் இருக்கு. இல்லாமலாம் இருக்காது. இருக்கு. கூல் சுரேஷ் சொல்ற மாதிரி இருக்கு. அவரை வளர்த்து விட்டு அவரை நீங்க நம்ம 2 பேரோட விடுதலை படம் பார்க்கும்போது அவருக்கு வந்து படத்துல உட்காந்துட்டு அவருக்கு வந்து கமலால தானே? கமலால தான். தியேட்டர் பேர் சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல சொல்லுவாங்க. சொல்றேன். வந்தாருங்க. லிட்டரலா வந்து ஒரு 10 பேர் கூட அவனை போய் கண்டுக்கல. வெறும் பிரஸ் மட்டும் தான் போய் கண்டுக்கினாங்க. அவங்க கூட இருக்க ஒரு 10 பேரு. அவனுக்கு வந்து எல்லாரும் பிவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பிரஸ் கூட கண்டுக்கல. தலைவனே போய் அங்க நின்னுட்டான். ஐயா வாங்க ஐயா, நான் இங்க நிக்கிறேன் ஐயா. இல்ல இது வந்து ஏன்னா அவரோட ப்ரமோஷன்ன்றதுக்காக அவர் அது பண்றாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் வந்து ஃபீல்டு. நம்ம அதுல போய் கூப்பிடுறோம் அப்படின்றது. அவரு அமேசான்ல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஐயா அவர் காக்கெல்லாம் நடிச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? அந்த அவர் வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாரு. இல்லன்னா அது வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைய டீஸ் பண்ணிட்டு மூக்குல கண்ணு வச்சிருவாங்க. இல்ல நான் வந்து அந்த கேரக்டரை என்கரேஜ் பண்ணல.
புரியுதுங்களா? ம். அதெல்லாம் ஒரு வந்தாரு நடிச்சாரு, ஓகேவா, இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப ஏங்க, ஆஃப் இதை மார்க்கெட் விட பண்ண முடியும். இதை விட திருடா தெரியுங்க. கருணா சொல்லுவார், இது என்னங்க கூலு, ஆனா கூலு புண்ணாக்குன்னு சொல்ல வந்த மாப்பிள்ள, அதுல கூட அவர் இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. பேசாம நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பேர் எடுத்து அவர் எந்தெந்த படத்துல எந்தெந்த சீன்ல எந்தெந்த ரீல் படியில வந்தாரு அப்படின்னு போட்டா நம்ம அவர் எடுத்து பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து அட்லியை பேசணும், அதே மாதிரி சைடு ஆக்டர்ஸ் பத்தி நம்ம பேசணும். சைடு ஆக்டர்ஸ்ல வந்து எனக்கு அதே மாதிரி வந்து சில படத்துல எனக்கு டேனியல் பாலாஜி ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். லைஃப் தொலைச்சிட்டே குமார் அவரா? அவரேதான். அந்த படத்தை விட்டோம் பாருங்க, அந்த படத்தோட ஒரு இம்பாக்ட் வந்து அப்கமிங் நார்த் பேஸ்ட் படத்துக்கு வந்த இம்பாக்டோட மேட்ச் ஆகல இது வரைக்கும். அந்த ராஜனை கொன்றத வந்து ஒரு முழு படமா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அதோட விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த பிளாட் எப்படி இருக்கும்னா, அந்த ரிசர்வ் டாக்ஸா அந்த குவென்டின் டாரன்டினோ கூட அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல வர ஒரு கதை. அந்த படத்தை இப்பதான் கொஞ்சம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் பாத்திருக்கேன்னா வந்து ஆமா, நீங்க பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்தை. அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு மோட்டிவ், ஒருத்தன் ஷூட் அவுட் பண்றோம், உட்காந்து டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பான், என்ன பிளான் பேசிட்டு இருக்கோமோ டக்குன்னு போய் அடுத்த சீன்ல வந்து சுடுற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா குவாரண்டைன் படமே வந்து அந்த ஃபார்மட்ல தான் இருக்கும், 90s வந்த படம். சோ எனக்கு அந்த டேபிள் சீன்லயே வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இதோட ரிசம்பிளன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. இந்த வட சென்னையோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து அந்த படத்துக்கு வந்து மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து வெற்றிமாறனோட மேக்கிங்கே வந்து கொஞ்சம் ஒரு வேற ஸ்டைல், அந்த ரா கண்டென்ட் நல்லா இருக்கும். ரா கண்டென்ட்டோட ஒரு பிளாட் நல்லா இருக்கும். நான் வந்து எப்ப வந்து ஆக்டர் ஃபேன்ல இருந்து நான் வந்து ஒரு காலத்துல வந்து அஜித் ஃபேனா இருந்தேன், அதுக்கப்புறம் கமல் ஃபேனா மாறினேன். மாறிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரா மாறல ஐயா, ஆண்டவர் ஃபேனா கமல் ஃபேனா அப்படி சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வாயை கிளம்புறீங்க, கம்மல் இருக்கீங்க. எங்க ஆண்டவராங்க சொல்ல முடியும். ஆண்டவர் வந்து நம்ம ஒரு இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய ஃபீல் பார்த்துட்டு இருப்பேன். கேஓஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கேஓஸ் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? பட்டர்ஃப்ளை தியரி. அதாவது நீ பண்ண ஒரு விஷயம் வந்து அது வந்து கரெக்டா அந்த மொமெண்ட்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா இது ஃபுல் டெஃபினேஷன் எனக்கு தெரியாது. அதை எப்படி ப்ரூவ் பண்ணிருப்பானா, தசவதாரத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த எஃபெக்ட் கேஓஸ் தியரியோட அந்த டயக்ராம் ஓரியன்டாவே இருக்கும். அது வந்து எப்படின்னா, சுனாமி வந்து இதுவாகும் எப்படின்னா, இங்க இருந்து சேட்டலைட் நம்ம வச்சு மேல இருக்கும் தெரியுமா? எதுக்கு சேட்டலைட் வச்சிருக்கோம்னா, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது வந்து சேட்டலைட் வந்து கணிச்சு நம்ம கிட்ட சொல்லுன்றதுனால ஏர்த்துக்கு மேல அதை வந்து கடவுளை வச்சு சேட்டலைட்டை வச்சு ஏத்திசம் வச்சு பேசியிருப்பாரு. தசவதாரத்தோட ஸ்டார்டிங் பிளாட்டே படமே அதுதான். அதாவது தசவதாரத்து கமலோட ரைட்டிங் எப்படின்னா, ஸ்டார்டிங்ல இதுதான் படம்ன்றத சொல்லிடுவாரு. அதோட பிலிமோகிராஃபி எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், கைதியோட பிலிமோகிராஃபில வந்து விரும்மாண்டின்ற ஒரு லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ லோகேஷ் இன்டர்வியூ சொல்லிருப்பாரு, அதோட பிலிமோகிராஃபி தான் அப்படின்ற மாதிரி அதை தழுவிதான் எடுத்திருப்பாரு. அந்த கைதியா இருப்பாரு. எனக்கு நீங்க எப்படி சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் என்னன்னா, நீங்க ஆயிரத்தில் ஒருவன் எடுத்துக்கோங்க. ஆயிரத்தில் ஒருவன் வந்து எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டார்டிங் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஞாபகம் இருக்கா? டான்ஸ் ஆடுற சீன் வந்து அந்த லைக் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்க. அதுலயே படம் ஆக்சுவலி சொல்றோம் இதுதான் கதை அப்படின்றது. அந்த 4 நிமிஷத்துலயே அந்த அடே பாண்டியா அடே சோலா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. அந்த சீன்லயே மொத்த கதையுமே சொல்றோம். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நான் வந்து 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 9th 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு 18 வயசு ஆகல, ஓகேவா? நான் போய் அந்த படம் டிக்கெட் வாங்கும் போது, டேய் சின்ன பையன் எத்தனாவதுரா படிக்கிற? அப்ப ஒல்லியா வேற இருந்திருப்பேன். எத்தனாவதுரா படிக்கிறேன்? 9வது. அப்பெல்லாம் போய் சொல்றேன் 9வது. அப்ப அந்த இன்ட்ரோவர்ட் ஃபியர்ஸ் இருக்கும்.
எப்படி அந்த கண்டக்டர் டிக்கெட் காசு கொடுப்பானா, பேலன்ஸ் இல்ல அவன் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருவானா, முன்னாடிகளை விட்டுருவானா, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மாதிரியே டிக்கெட் கொடுப்பானா மாட்டான ஒரு ஃபீல்ல முடிச்சுக்கோ கண்டுபிடிச்சிட்டான். இல்லைங்க இந்த படம் ஃபுல்லியே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏரியால லோக்கல் தடவை நான் அலோவ் பண்ணல. வீட்டுக்கு தெரியாம படம் பார்த்தாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து போய் பார்க்கும்போது நான் சரி ஓகே இந்த படத்தை சன் டிவில போடுவாங்கன்ட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சன் டிவில சும்மா கிஸ்ஸிங்க கட் பண்ணி தாண்டா போடுவானுங்க அப்படின்னு. அதாவது கிட்ட வர மாதிரி ஒரு டக்குன்னு ஃப்ரீஸ்லாம் ஆகாது. அந்த இதுல எடிட்டிங் எஃபெக்ட்லாம் ஒரு படத்துல பண்ணாங்க. கிட்ட வர மாதிரி இருந்தா அவனே வந்து அந்த ஒயிட் ஃபேட் அவுட் போட்டு டக்குன்னு வெளில எடுத்துருவான். ஏங்க ஒயிட் ஃபேட் அவுட்டே அவன் எடிட்டரே பண்ணலையாங்க, அப்படி நீங்க ஏங்க பண்றீங்க? ஏங்க பசங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்புறமா வந்து ஏங்க நிச்சயநாத வீடியோ எல்லாம் போட்டீங்க அதெல்லாம் எங்க பிளட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய படம் ஓடுச்சுங்க அப்படின்ற மாதிரி. எந்த படங்க? நிச்சயநாத படம் ஓடுச்சுங்க. அவர் மாதிரி இருந்திருந்தாங்க. இல்ல இதுக்கு கவுண்டர் இருக்கு, சரி வேணாம் விடுங்க. என்ன பண்றது, எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா நான் கோகோ கோலா ஆட் தான் சொல்லுவேன். இது எப்படி இருக்கு? கோகோ கோலா என்ன இந்த கலக்குறீங்களா? சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஓகே, இதுல டைரக்டர்ஸ் வந்து வெற்றிமாறன். ஓகே, பிளாட்லாம் பிடிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேசிட்டு போவோம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்க ஆல்மோஸ்ட் இதான் நாங்க இவ்வளவுதான். இது யார் பேசுறாங்க இவர் தாங்க பொறுப்பு. கண்டென்ட் கோர் இல்ல யார் அதிகமா பேசுறாங்க அவங்களுக்கு தாங்க மக்கு. நான் தான் பேசுறேன், நான் மக்குங்க. அவ்வளவா அங்கங்க அங்கங்க நக்குவாங்க, அங்கங்க நக்கி வச்சிருக்கேன். கிரிக்கெட்ல ஒரு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா இருக்கும். அந்த ஒரு ஐடியாவோட ஒரு கோர் இருக்கும். அந்த கோர்ல வந்து என்ன டெஃபினிஷனோ அதை எடுத்து வந்து எங்களுக்கு ப்ராப்பரா ஸ்கிரீன் பிளே எல்லாம் என்னன்னு தெரியாது. அப்புறமா வந்து ஓகே படம் வந்து எப்படி பார்ப்போம், படத்தை வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றது வந்து ஸ்கிரீன் பிளே மூலியமா நமக்கு தெரியும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போறது, அந்த ஷார்ட்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் அவ்வளவுதான் தெரியாதுங்க. இப்ப நெல்சன் படம்னா கேமரா அப்படி இருக்கும், அவ்வளவுதான். லோகேஷ் படம்னா டார்க்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியாது, எங்களுக்கு தெரியும். எல்லா கடிச்சும் இல்லைங்க, இப்ப பேசின எல்லா கடிச்சும் கோஸ் டு நம்ம லைஃப்ல நடந்தது. அப்புறமா நம்மள தழுவி கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 3, ஃப்ரெண்ட் 4 இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த ஒரு பாகத்துல சொல்லுவோம். வருவோம் இப்படிலாம் வந்து வருவோமா அடுத்து எப்போ பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற போது இதுல வந்து எனக்கு தெரியாது, இது கீழே என்ன கமெண்ட்ஸ் மாதிரி வருமாங்க? ஸ்பாட்டிஃபை எங்க உங்களை தான் கேட்கறேன், கமெண்ட்ஸ் மாதிரி எதனா வருமா இல்ல லிசனர்ஸ் தான் வருமா? இல்ல வரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கும் இது எனக்கும் ஃபர்ஸ்ட் தான். சரி, நம்ம யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேரை நாங்க இன்க்ளூட் பண்ணி அவங்க ஏதாவது அவங்களுக்கு எதனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எங்களோட குட்டி லைஃப், இது ஒரு குட்டி லைஃப், எங்களோட குட்டி லைஃப். அதுல வர ஒரு இன்சிடென்ட்ஸ் அதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த லைஃப்ல இந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது இல்லங்க நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம யாரை பத்தி பேசணும்? சும்மா படத்தை பத்தி ஏதோ வளரணும். ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2 பத்தி பேசணும். போண்டா மாஸ்டர் பத்தி பேசணும். போண்டா மாஸ்டர் பிளேஸ் தி வைட்டல் ரோல்ங்க. போண்டா மாஸ்டரை பத்தி நான் அதான் சொல்றேங்க. அவரு வந்து ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அவர் வெளில வந்துட்டாரு. நீ வாழ்ற வாழ்க்கைய வந்து இன்னொருத்தனை வாழ வைக்கணும்னு சொல்றது வந்து அதான் மதம்ன்றது ஜட்டி போடுற மாதிரி ஏதோ ஒரு கதை படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். அந்த ஒரு ரோல தான் அந்த ஆள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஆள் வாழ்ந்து பாரு. நம்ம எப்படின்னா அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ ஓகே, இது வரைக்கும் அது வரைக்கும் அப்ப கட் பண்ணிக்கலாம். இது வந்து இது என்னன்னா இல்ல உங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் உன்னை வந்து ஒரு ஃப்ரெண்டா கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட் இல்ல ப்ரோ, அது வந்து அவங்க வளர்ந்த விதம், அது அவங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு தவறான விஷயம். அவர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்ல, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. You just do this man, it will work surely அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவன் அங்க இருந்து தெரியண்டா மூடுறா அப்படின்ற மாதிரி ஐ நோடா பக்கர் ஐ நோ பக்கர் அப்படின்ற மாதிரி அவர் போயிருப்பாரு. ஐ நோடா திஸ் திங்ஸ் அண்ட் ஐ நோடா அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு சில பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஐ நோ ஓகே ஜஸ்ட் ஹேவ் யுவர் லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இவன் வந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியும் அங்கிள் நிக்காத கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடுவானுங்க.
லிட்டரலாவே வந்து இந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து என்ன பண்ணாலும் கிரிஞ்சு மச்ச அளவுக்குலாம் யாராலும் வர முடியாதுன்றத நாங்க சொல்லி அடுத்த ஒரு எபிசோட்ல இது இன்ட்ரோடக்ஷனா இருந்ததா, அடுத்ததுல வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு முடிவு பண்ணி அது என்னன்னா போவோம். அந்த மாதிரி போய் அதுக்கு ஒரு டாபிக் வைப்போம். அதை வந்து எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்போ அது உங்களுக்கு முன்னாடி அதை நாங்கள் போஸ்ட் பண்றோம். ஸோ இதுல வர அந்த பேசுற விதம் ஏதாச்சும் தெரிஞ்சா அதோட கமெண்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி பாஸ் ஆகும்னு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, இதோட ஃபர்ஸ்ட் நாங்க கேட்போம், கேட்டுட்டு அது நல்லா இருந்தா பார்க்கணும். போஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிதானே? இல்ல போஸ்ட் பண்ணுவோம். இல்ல போஸ்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே இன்னொரு ரெக்கார்டிங் கூட பண்ணுவோம் நினைக்கிறேன். ஆமா பண்ணுவோம். பண்ணிட்டு மொத்தமா வீக்கெண்ட்ஸ்லயோ எதையோ ஒன்றுல வந்து நம்ம உட்காந்து ஷார்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படி எப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷார்ட் அவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடுனால லைக் எல்லா டாபிக்கும் லைட் டச் பண்ணியிருப்போம். இதுதான் நாங்க, அவ்வளவுதான். இதுதான் எங்க சர்க்கிள். ஸோ இது நாங்க என்னோட இன்டென்ஷன்ஸ் வந்து யார் மாதிரியும் திணிக்கணும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களோட மாறலாம். உங்களுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். நீங்க வந்து இது கூட ஒத்து போகணும்னு அவசியம்னா இல்லை. லைக் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், ஓகேங்களா? சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இது உங்களுக்கு எதுனா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுது, இல்ல இது சரியில்லை, இல்ல இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா லைக் நாங்க சேஞ்ச் பண்ண ரெடியா தான் இருக்கோம். ஸோ பண்ணிக்கலாம். Dedicated to this episode to I think the inspiration of that team ECK. அதை அவங்க பார்ப்பாங்கன்னு கூட தெரியாது. அவங்கள பார்த்து அவங்களால வந்து ஒரு இன்னொருத்த பாட்காஸ்ட் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நாங்க பண்றோம். ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஒரு ஆங்கர் எஃப்எம்ல போய் தான் நாங்களே டவுன்லோட் பண்ணி சும்மா போட்டு இல்ல யூடியூப் தான் பார்த்தேன். நான் உள்ள யூடியூப் பார்த்தேன். இல்ல எனக்கு சொல்றேன், எனக்கு சைனினா இவரு ஒரு போன் வச்சிருக்காரு, நான் வேற ஒரு ஓஎஸ் போன் வச்சிருக்கேன், இவரு ஒரு போய் வச்சிருக்காரு. நான் கொடுத்தா இவரு வர மாட்டேது, இவர் கொடுத்தா நான் வர மாட்டேது. அது பேசாம நம்ம அதுல போய் ரிப்போர்ட் பண்ணா அவங்க வந்து அந்த கூகுள்ல இருந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வேற என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீக்கெண்ட். மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். சந்திப்போம். கடைசில எண்ட் மியூசிக் போடுவோம். பை பை. ஓகே ப்ரோ, கால் பண்ணவா இல்ல?